கர்த்தர் நல்லவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். அவன் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இந்த பாக்கியவான் அப்படின்ற அந்த வார்த்தை கிரேக்க மொழியில் என்ன விஷயத்தை நமக்கு சொல்லுது அப்படின்னா, மகிழ்ச்சி, ஹாப்பி, பிளஸ்டு அண்ட் ஹாப்பி. இந்த பாக்கியவான் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அடுத்தது மகிழ்ச்சியாக இருக்கிறவன். நல்லா கவனிக்கணும். இவன் பரிசுத்தவானாக இருக்கிறான், பாக்கியவானாக இருக்கிறான். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம இதை தியானம் செய்தோம். இந்த பாக்கியவான் அப்படின்னா யாரெல்லாம் இந்த பாக்கியம் என்கின்ற அந்த அன்புக்குள்ளே, அந்த பரிபூர்ணத்துக்குள்ளே போவாங்க என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம், இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும். பாக்கியவான் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்ன ஆசீர்வாதம்? அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருக்கிறான்? மகிழ்ச்சியாக இருக்கிறான். நல்லா கவனிங்க. ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு முதல்ல ஜென்ரலாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நம்முடைய ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா நித்தியமானது. நம்முடைய ஆத்மா எப்படிப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆத்மா நித்தியமானது. அந்த ஆத்மாவுக்கு என்ன தேவைன்னா சந்தோஷம் தேவை. என்ன தேவை? சந்தோஷம் தேவை. இப்போது இந்த சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாம்ச சந்தோஷம் ஒரு மாயை. எந்த சந்தோஷம் நித்திய எந்த சந்தோஷம் பரிபூர்ண சந்தோஷம் நம்முடைய ஆத்மாவுக்கு தெரியல. ஏன்னா மனுஷன் கனம் புரிந்தினவனாக இருக்கிற மனுஷன் அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பா இருக்கிறான். நம்முடைய ஆத்மாவுக்கு சந்தோஷம் தேவை. எல்லாம் கவனிக்கிறீங்களா? என்ன தேவை? நம்முடைய ஆத்மா சந்தோஷத்துக்காகத்தான் செயல்படுகிறது. சந்தோஷம் வேணும். அது சிற்றின்பமா, அந்த இன்பம் சிற்றின்பமா பேரின்பமா என்பதை நாம தான் முடிவெடுக்கணும். சிற்றின்பம் என்பது இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற இந்த உலக சந்தோஷங்கள், இந்த மாம்ச இச்சைகள். ஓப்பனாக சொல்லணும்னா இந்த மாம்ச இச்சைகள். ஆனால் இந்த பேரின்பம் என்பது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற இந்த உறவில் அவருடைய சித்தத்தை செய்து முடித்து, அவரோடு பழகி, அவருடைய அன்புல வாழ்ந்து, அவருடைய அந்த நேசத்தில் என்றென்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்போமே, அதுதான் பேரின்பம், அதுதான் பாக்கியவான். ஆமென் சொல்லாமா? பாக்கியம்னா புரிஞ்சு போச்சா? இந்த சிற்றின்பத்தை வெறுத்து தேவனுடைய அந்த அன்புல, அவருடைய உறவுல வாழ்ந்து கொண்டிருப்பான் பாருங்க, இவன் தான் பாக்கியவான். இப்போ இந்த பாக்கியவானை குறித்து 84வது சங்கீதத்தில் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிங்களேன். 84ஆம் சங்கீதம் 4வது வசனம் 5வது வசனம். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். இதுதான் சொல்றது. நமக்கு என்ன தேவை? சந்தோஷம் தேவை. நம்முடைய ஆத்மா இருக்கு இல்லையா? ஆத்மானா என்ன? நம்முடைய மனம், நம்முடைய மைண்ட், நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்மாவுக்குள்ள அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள, அதுதான் உண்மையான மனுஷன். அந்த மனுஷனுக்கு சந்தோஷம் தேவை. அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் நமக்கு வேணும்னு தெரியாமல் மனுஷன் என்ன பண்ண தெரியாமல், நான் சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது, மனுஷனுக்கு தெரியல எது நித்திய சந்தோஷம், எது நமக்கு பரிபூர்ணத்தை கொடுக்கும். இந்த பாக்கியவான் யார் அப்படின்னா, நித்திய சந்தோஷத்தில் பேரின்பத்தில் பூர்ணமாக்கப்பட்டவன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆமேனா? பேரின்பம் என்றால் தேவனுடைய வீடு. அல்லேலூயா. தேவனுடைய வீடு. தேவனுக்கு வீடு தேவை. நம்முடைய வீடு தேவனுடைய வீடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வீட்டின் தலைவர் தேவன். உம்முடைய வீட்டிலே வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியம். என் வீட்டுக்குள்ளே தேவன் இருக்கிறார். என் வீட்டில் என் தேவனுடைய சித்தத்தின்படி தான் என் குடும்பம் நடக்குது. என் மனைவி, என் பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர் இருப்பார். எனக்கு பெற்றோர் கிடையாது. எனக்கு பெற்றோர் இருப்பாங்கன்னா என் பெற்றோருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது எல்லாவற்றையும் பார்த்து அவருடைய உடன்படிக்கை, அவருடைய பிரமாணத்தை நான் கை கொள்வேன் என்று அவரோடு நான் செய்கிற அந்த உடன்படிக்கை தான் அன்பு. அவரோடு கூட வாழ்ந்து தேவனோடு கூட நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுடைய அந்த சித்தத்தை செய்து முடிக்கிற அந்த சந்தோஷம் இருக்குதே,
அந்த சந்தோஷத்தை அனுபவித்தவர்கள் தான் பாக்கியவான்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருமே பாக்கியவான்கள். ஆமேன் சொல்லாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்? ஆமேனா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேருமே என்ன செய்யறோம்னா உலகத்தை ஜெயிச்சிடறோம். இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணுறான்னா, எதெல்லாம் சந்தோஷம் கேளுங்க பார்க்கலாம். எதுப்பா சந்தோஷம்? எல்லாம் தூங்குறீங்களா? யாரும் தூங்காதீங்க. கொஞ்சம் ரொம்ப முக்கியமான சத்தியம். உங்களுக்கு எது சந்தோஷம் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி வாலிப பிள்ளைங்களுக்கு என்ன எது சந்தோஷம்? நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல சாப்பாடு, ஒரு செல்ஃபோனு கையில் கொடுத்துட்டா போதும். அதை வச்சுக்கின்னு மணிக்கணக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த செல்ஃபோன்லேயே இன்றைக்கி அடிமைத்தனமாக மூழ்கி போயிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதுதான் எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வீடு, அவருடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும், நல்லா கவனிங்க, இந்த இருதயத்தில் தேவனை எப்போதும் துதிக்கிற அந்த துதி இருந்து கொண்டே இருக்கும். அந்த துதி அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மகிழ்ச்சி, சந்தோஷம். நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பரிபூர்ண சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும், ஆனந்த சத்தத்தோடு நாம் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்துக்குள்ள எப்பொழுதுமே ஒரு பரிபூர்ண சந்தோஷம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மை சிருஷ்டித்தார். ஆனால் ஆதியிலே இந்த ஆதாம் பாவம் செய்துவிட்டு தேவனை விட்டு தூரம் போனாலும் அவருடைய பெரிதான இரக்கத்தினாலே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை மீண்டும் அவருடைய சமூகத்தில், அவருடைய வீட்டில் நம்மை சேர்த்து கொண்டார். சபை தேவனுடைய வீடு. ஆமேனா? சபையில் இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேருமே நம்முடைய வீடு தனித்தனியே, நம்முடைய வீடு தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டில், நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா தேவன் சொல்கிற அந்த மெத்தடில் நம்முடைய குடும்பம் வந்து இயங்கணும். நல்லா கவனிக்கலாம். தேவனுடைய அந்த வார்த்தையின்படி, தேவனுடைய அந்த சித்தத்தின்படி, தேவனுடைய அந்த சித்தத்தின்படி நம்முடைய குடும்பத்தை வந்து ரன் பண்ணணும். இவங்க தான் பாக்கியவான்கள். இவங்க தான் வந்து முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள். அவர்கள் எப்போதும் தேவனை துதித்து கொண்டிருப்பார்கள். இவங்க வந்து டிவியை பார்த்துக்கின்னு, சினிமா பார்த்துக்கின்னு, இல்லை வீட்டில் சண்டை போட்டுக்கின்னு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இன்னும் நீங்கள் கர்த்தரை நீங்கள் பூரணமாக அறியல. நீங்கள் இன்னும் ஜெபத்தில் வாங்க. அவருடைய அன்பு மாறவில்லை, அவருடைய வார்த்தை மாறவில்லை, அவர் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு மாறவில்லை. நம்ம என்ன செய்யணும்னா எப்போதும் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான். இந்த பாக்கியவான்கள் என்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிளஸ்ட் அண்ட் ஹாப்பி, மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு இவங்க மனசுக்கு எப்பவுமே உடையவே உடையாது, எப்பொழுதுமே பதறவே பதறாது. விசுவாசிக்கிறவன் பதறான். மனதுக்குள்ள எப்பொழுதுமே இந்த நித்திய சந்தோஷம். ஏனென்றால் இவர்கள் பேரின்பத்தில் இருக்கிறவர்கள், சிற்றின்பத்தில் அல்ல. உலகம் கொடுக்குற சந்தோஷம், உலக சந்தோஷம் கொடுக்குமா? கண்டிப்பாக சந்தோஷம்தான், சந்தோஷமாக தான் இருக்கும். சாப்பிட்றது, நல்ல நல்ல விதவிதமான சாப்பாடு சாப்பிட்றது, நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, நல்ல வீடு, பெரிய பெரிய வீடு கட்டுறது, நல்ல காரு பங்களா, இந்த மாதிரி நல்ல வசதிகளை வைத்து கொண்டிருப்பது ஏதோ சொற்ப அற்ப சந்தோஷம். அது இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். உனக்குள்ளே மரணம் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வீடு, இந்த வீட்டில் தான் அன்பு இருக்கிறது, இந்த வீட்டில் தான் உடன்படிக்கை இருக்கிறது. இந்த அன்பு தான் உடன்படிக்கை. இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு கணவன் இருப்பார், அந்த கணவனுக்கு ஒரு மனைவி இருப்பாங்க. நீ என் கணவன் என்கின்ற அந்த அன்பின் உடன்படிக்கையில் அவங்க நிலைத்திருந்தால்தான் அந்த குடும்பம் வந்து குடும்பமாக இருக்கும். அப்போது தேவன் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு தேவனுக்கு தேவை என்னன்னா வீடு. அந்த வீட்டுக்குள்ளே தான் பவுண்டரி இருக்கிறது, எல்லை இருக்கிறது. இப்போ உலகத்தில் இருக்கிற இப்போது நோவாவின் நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லையே இல்லை. ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்தார்கள். மனம் போன போக்கில் அவங்க வேலையே என்ன வேலைன்னா நல்லா சாப்பிட்ணும், யார் யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்கள கூட குடும்பம் பண்ணிட்டு பிடிக்கலாம் விட்டு போயிடணும். அதுதான் இன்றைக்கி மனுஷன் விரும்புகிறான். ஆனால் தேவன் என்ன விரும்புகிறாருன்னா வீடு. வீடுனா என்ன? அங்கே ஒரு உடன்படிக்கை, அங்கே அன்பு இருக்கிறது. கணவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், என் தகப்பனை என் தாயை நான் கனம் பண்ண வேண்டும், என் பிள்ளைகளை நான் கரை சேர்க்க வேண்டும். அந்த பிள்ளைங்க மேலே ஒரு அன்பு, பிள்ளைங்க மேலே ஒரு கரிசனை, கணவன் மேலே ஒரு அன்பு, மனைவி மேலே ஒரு பாசம், ஒரு அன்பு.
இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த ஜனங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா, இந்த வீடுன்ற கான்செப்ட் இல்லை. ஆமேனா? ஒரு ஆமேன் சொல்லாமா? நல்லா கவனிங்க. ஏதேன் தோட்டத்தில் இந்த ஆதாம் தேவனை விட்டு விலகி வந்ததும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் தான் அந்த வீடு என்கின்ற அந்த கான்செப்டுக்குள்ளே வந்து அந்த அன்பின் உடன்படிக்கைக்குள்ள அவர்கள் வந்து தேவனுடைய அந்த பேரின்பத்தில் வாழ ஆரம்பித்தார்கள். தேவனுடைய அந்த பேரின்பத்தில் வாழ ஆரம்பித்தார்கள். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணவனுடைய அன்பு, மனைவியினுடைய அன்பு, மனைவியுடைய நேசம் என்கின்ற அந்த ஒரு அன்புக்குள்ளே இவங்க என்ன செய்தாங்கன்னா உட்பட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்துட்டோம், முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான், அவனுக்கு 2ஆம் மரணத்து மேல் அதிகாரம் இல்லைன்னு. இந்த முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு யார் பங்கடைகிறாங்கன்னா பரிசுத்தவானும் பாக்கியவானும். அந்த பாக்கியவான் அப்படின்னா யார் அப்படின்னா, அவன் மனமகிழ்ச்சியினால் நிறைந்தவன். நான் சொல்கிறது புரிஞ்சு போச்ச? ஒரே ஒரு கான்செப்ட், அவன் மனமகிழ்ச்சியினால் நிறைந்தவன், பேரின்பத்தால் நிறைந்தவன், தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனுடைய உடன்படிக்கையில் தேவனோடு கூட உறவில் இருக்கிறவன், தேவ உறவில் இருக்கிறவன், தேவ சித்தம் செய்கிறவன், தன்னுடைய வீட்டுக்குள்ளே தேவ சித்தம் செய்கிறவன். ஆமேனா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன், நான் மேலே அன்பாக இருக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாலாம் வந்து குடும்பம் கட்டப்படாது, வீடு கட்டப்படாது. வீடு கட்டப்படாது. யாக்கோபினுடைய வீட்டை கட்டின ராகேல், லேயாள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் தான் என்ன செய்தார்கள் என்றால், அவங்க ஒரு எல்லைக்குள்ளே, வீடு என்கின்ற அந்த எல்லைக்குள்ளே வந்தார்கள். மீதி பேர்லாம் அவங்க எல்லைக்குள்ளே இல்லை. நம்ம சொல்கிற மாதிரி, நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா தப்பால நினைக்க நல்ல வார்த்தை இதெல்லாம். அவர்கள்லாம் புறம்போக்குகள். புறம்போக்குன்னா கேட்பாரற்றது. ஆமேனா? அதிகாரம் இல்லாதது. ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் வீடு என்கின்ற தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ளே வந்தவர்கள். வீட்டுக்குள்ளே தான் உடன்படிக்கை இருக்கிறது, கணவன் மனைவி, இந்த பாசம் நேசம் எல்லாம். ஆண்டவருக்கு ஒரு பெரிய சந்ததி தேவை. அந்த சந்ததி வீட்டில் இருக்கணும். வீட்டுக்குள்ளே சகல விதமான ஆசீர்வாதங்களும் இருக்கணும். இதை தான் நாம் போதித்து கொண்டிருக்கிறோம். அந்த வீட்டுக்குள்ளே சகல விதமான ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும். அப்போ முதல்ல அந்த குடும்ப தலைவன் தேவனோடு உறவில் இருக்க வேண்டும். தேவனோடு உறவில் இருந்து தாம் மனைவி, தேவன் நியமித்திருக்கிற தாம் மனைவியை மட்டும் நேசிக்கணும். இன்றைக்கி பிள்ளைங்க லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், லவ் பண்ணுறாங்களா, சரி பரவாயில்ல, எப்படியோ ஒன்று கல்யாணம் பண்ணி போடா அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறீங்க. எச்சரிக்கையாக சொல்கிறேன். அதை விட அந்த பிள்ளைங்களை நீங்களே விஷம் வச்சு சாகடிச்சிடலாம். எவ்வளோ கொடுமை தெரியுமா இது? நல்லா கவனிங்க. அந்த வீட்டுக்குள்ளே நல்லா கவனிங்க, நல்லா சொல்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதுதான் வீடு. அந்த உடன்படிக்கைக்குள்ளே இருக்கணும். ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா, இந்த மனுஷன் வந்து, இந்த ஆதாம் வந்து அன்னகனாக, இந்த ஏவாள் வந்து அன்னகனாக, அன்னகன்னா ஏதோ வந்து உணர்வற்றவங்க அல்ல, தன் மனைவி மாத்திரமே என்பது தான் அன்னகன். தன் மனைவி மாத்திரமே, எனக்கு ஒரே ஒரு மனைவி மாத்திரமே உண்டு, எனக்கு ஒரே ஒரு கணவன் மாத்திரமே உண்டு என்கிற, அதுதான் வீடு. இவங்க தான் முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக வந்து நிற்பார்கள். இப்போ நான் சொல்கிற கவனிங்க. அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவர் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன். கோடி கோடி நட்சத்திரங்களை தேவன் சிருஷ்டித்தார். நட்சத்திரங்களின் இலக்கத்தை அவர் எண்ணி வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஏன் அவர் ஒரே ஒரு ஆதாமை படைத்தார்? ஏன் அப்படின்னா, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு. யாரை பெரும்படிக்கு? வாசி அந்த வசந்த மல்கியா. இதுதான் நம்முடைய வாழ்வினுடைய ஆதாரமாக இருக்க வேண்டும். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. எல்லாரும் சொல்லாமா? யாரை பெரும்படிக்கு? தேவ வீடு என்கின்ற அமைப்புக்குள்ள வரணும்.
இந்த தேவ பக்தி உள்ள சந்ததி என்றால் வீடு, தேவனுடைய வீடு. இந்த தேவனுடைய வீட்டில் என் தேவன் சட்டம் வைத்த நியாயப்பிரமாணம், இந்த தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய வார்த்தை, நியாயப்பிரமாணம், தேவனுடைய பிரமாணம். இதில் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வார்கள். இப்போ இவங்க என்ன செய்யணும்னா, தாம் பிள்ளைய தேவ பக்தியில் வளர்க்கணும். அப்பனா தாம் பிள்ளைய தேவ பக்தியில் வளர்க்கணும்னா உனக்கு எவ்வளோ பக்தி இருக்கணும், நீ எப்படி தேவனுடைய அந்த அன்புக்குள்ள, தேவனுடைய அந்த பேர் இன்பத்தில் அவருடைய சித்தம் செய்து வாழக்கூடிய அந்த வீடு என்பதை நீ தான் கட்டணும் முதல்ல. அப்புறம் தான் உன் பிள்ளைக்கு நீ என்ன பண்ணா வசனத்தை சொல்லி கொடுப்ப. ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்துச்சு. பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? ஒருவனை ஏன் ஒருவனா? ஒருவனுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி. நானும் உங்களுக்கு பலமுறை சொல்லிட்டேன், யார் பாக்கியவான், யார் மனமகிழ்ச்சிக்குள்ள இருக்கிறவன்? அவன் தேவனுடைய பேரின்பத்தில் இருக்கிறவன். தேவபக்தி, இந்த தேவபக்தி தான் அவனுக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும். இப்போ நல்லா கவனிங்க, ஆபிரகாமை தேவன் அழைத்தார். 100 வயசில் ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுத்தார். தேவ பக்தி உள்ள சந்ததியை அவர் பெற்றெடுத்தார். ஈசாக்கு ஆபிரகாம் பலிபீடத்தில் கடத்தி அவர் பலி செலுத்த ஒப்பு கொடுவதற்கு ஈசாக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். என்ன கேட்குறாரு? அப்பா பலி செலுத்தலாம் வாங்க, ஆண்டருக்கு என்ன கூட்டின்னு போகிறீங்க, கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, கத்தியெல்லாம் இருக்குது, பலி செலுத்ததுக்கு ஆடு எங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஈசாக்கு கேட்குறாரு. பலி செலுத்ததுக்கு தன்னுடைய ஆட்டை தேவன் பார்த்து கொள்வார், அந்த ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்துக்குவார், நீ வாப்பான்னு சொல்லி கூட்டின்னு போகிறாரு. மேலே போயிட்டு என்ன நடந்திருக்க கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். தேவ பக்தியில் சந்ததியாக என்னது? இன்றைக்கி பிள்ளைங்க நம்ம சொல்கிறத கேட்குறாங்களா? நீ அந்த மாதிரி வளர்க்குறியா? நல்லா கவனிங்க, பிள்ளைங்க மிஸ் ஆகிறாங்க, பிள்ளைங்க மிஸ் ஆகிறோம், பிள்ளைங்க மேலத்துக்கு அப்படியே பழியை போட்டு நாங்களாம் பயங்கர பெரிய நீதிமான்கள். தேவ பக்தி உள்ள சந்ததின்னா நீ எவ்வளோ பக்தி இருக்கணும்? நான் சொல்றது புரியுதா? அப்போது பலிபீடத்தில் கட்டையெல்லாம் அடிக்கிட்டு ஆட்டுக்குட்டியே ஆண்டவர் சொல்லிட்டார், உன் பிள்ளையா ஈசாக்கத்தை போய் பலி செலுத்துறான்ட்டாரு. இப்போது ஈசாக்கை போய் ஆபிரகாம் பிடிக்கிறாரு. இப்போ ஏறக்குறைய ஈசாக்குக்கு ஆபிரகாமுக்கு பார்த்தீங்கன்னா 137 வயசு. ஏன்னா அந்த பலி செலுத்தும் போது ஏதோ 12 வயசு பாலகன்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தப்பாக சொல்கிறீங்க. ஏன்னா சினிமா பார்த்து அந்த படத்தில் 12 வயசு பாலகனை எடுத்து போய் கொண்டு போய் பலி செலுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 37 வயசு அவருக்கு, ஈசாக்குக்கு. அப்போ ஈசாக்கு என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னா, ஆபிரகாமை கீழே தள்ளி போட்டு மிதிச்சு போட்டு உன்னை சாவடி பண்ணா அப்படின்னு போட்டு ஓடி போயிருக்கலாம். ஆனால் ஈசாக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, அப்பாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த பலிபீடத்தில் தன் கையை கட்டப்படுறதுக்கு ஒப்பு கொடுத்து என்னை சாகடிங்கப்பான்னு படுத்தார பாருங்க. அதுதான் தேவபக்தியுள்ள சந்ததி. இந்த ஈசாக்கு யாக்கோபை அவர் பயிற்சி எடுக்கிறார், யாக்கோபை பெற்றெடுக்கிறார். யாக்கோபுக்கு ஏன்னா யாக்கோபு குணசாலியம் குணரவசியமாக இருக்கிறார். யாக்கோபு ஒரு நல்ல தேவபக்தி உள்ளவர். யாக்கோபுக்கும் திருமணம் நடக்கிறது. யாக்கோபு என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய மாமன் வீட்டில் தன்னுடைய மாமனார் லாபானுடைய வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அவருக்கு திருமணம் நடக்கிறது. அங்கே ராகேல் லேயால் என்பவர்களை அங்கே திருமணம் செய்கிறார். இப்போ யாக்கோபு குடும்பத்தை கட்டணும். ஒருத்தனுக்கு ஒருத்தி. அந்த மனமகிழ்ச்சி தான் பாக்கியவான், பிளஸ்ட் அண்ட் ஹாப்பி. இப்போ ராகேலை யாக்கோபு நேசிக்கிறார். ராகேலை பார்த்ததும் அவளை முத்தமிட்டு ஓவென்று அழுகிறார். ராகேல் அவள் ஒரு மேய்ப்பன், அவள் இரக்கமுள்ளவள் என்று பார்த்தோம். இந்த ராகேலை பார்த்துட்டு இவர் யார் அப்படின்னா தாய் மாமா பொண்ணு. நம்ம யார் பொண்ணு? ரெபேக்காவுக்கு அண்ணன் தான் யாரு? லாபான். நீ போயிட்டு லாபான் வீட்டில் போயிட்டு பெண் எடு அப்படின்னு சொல்லி இவங்க ஈசாக்கம் ரெபேக்கால அமுச்சு விட்டுறாங்க. யாக்கோபு போகிறாரு. நல்லா கவனிங்க, இந்த சம்பவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா இந்த முதலாம் உயிர்த்தலுக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாக வருவீர்கள் என்று சொல்லி உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏன்னா வீடு கட்டினது யாரு? யாக்கோபுடைய வீட்டை கட்டினல் ராகேல் லேயால் என்கின்ற அனுபவத்துக்குள்ளே வருகிறார்கள். யாக்கோபு நேசித்தது ராகேலைத்தான். ராகேலுக்காக 7 வருஷம் ஆடு மேய்க்கிறார். ஏன்னா வீட்டை கட்டுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வரதட்சணை வாங்கி திருமணம் பண்ணுறது பொல்லாத காரியம். வரதட்சணை வாங்கி திருமணம் செய்கிறது என்பது
பொல்லாத காரியம். சரிங்க, உங்கள் இஷ்டம், நாங்கள் கேட்கலாம் மாட்டோம், நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கன்ற ஒரு ஒரு வஞ்சகமான ஒரு பொல்லாத காரியம் இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் யாக்கோபு சொல்கிறாரு, நான் ராகேலை ரொம்ப நேசிக்கிறேன், ராகேல் மேலே வைத்திருக்கிற அந்த பிரியத்தினால நான் 7 வருஷம் நான் ஆடு மேய்க்கிறேன், ஆடு மேய்ச்சி உனக்கு நான் வெகுமதியை கொடுத்துட்டு நான் என் மனைவியை திருமணம் செய்கிறேன் என்று சொல்லி அவர் கொடுக்குறார். இப்போ நான்லாம் பார்த்தேன்னா ஏசப்பா நாமத்துக்கு மகிமையா இதெல்லாம் எதுலேயும் போகிறது கிடையாது. அதை தான் நம்ம பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம், அப்படி தான் நம்ம திருமணம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த 2023க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டேன், சரி நான் ரொம்ப ஓவராக பண்ணல ஆண்டவரே, நான் எல்லாத்துக்கும் போகிறேன், என்னை யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் நான் போகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன். ஆண்டவர் என்ன பண்ணாரோ அதெல்லாம் நீ கம்பல் பண்ணாதரா, யார் இந்த உபதேசத்துக்கு ஒப்புக்கிடுறாங்களோ அவங்களுக்கு அந்த திருமணத்தை செய்தான்னு சொன்னார் என்கிட்ட. சரி நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி நம்ம இப்போ ஒரு பாஸ்டருடைய பையன், ஒரு பாஸ்டர் இங்கே பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் நோட்டீஸ் கொடுத்தாரு, இந்த மாதிரி பையனை கல்யாணம் வச்சுக்கணும். சரி ஓகே, முறையாக ஒரு 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 திருமணத்துக்கு நான் போனேன். எப்போ போனேன், எவ்வளோ ஒரு 3 மாதம் இருக்குமா, 3 மாதம் 5 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி முதல் முறையாக அந்த திருமணத்துக்கு போனேன். போயிட்டு வந்ததுமே ஆண்டவர் என்னை போட்டு அப்படியே கசக்கி எடுத்தார். அலறி அழுதேன். ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் போகமாட்டேன் ஆண்டவரே அப்படின்லாம் திருமணம்லாம் பண்ணி நான் தப்பு ஆண்டவரே. ஏன்னா அங்கே போனால் அந்த பாஸ்டர் அவங்க தாலி கட்டுறாரு அநியாயமாக. இவன் ஜீவாவை கூட்டும் போயிட்டேன் கூட, எப்பா என்னப்பா இது, ஒரு பாஸ்டருடைய பையன் தாலி கட்டுறானாப்பான்னு இவனே என்கிட்ட கேள்வி கேட்டால் நான் அசிங்கமாக போயிடுச்சு எனக்கு. ஏப்பா விடுறா, அதை நான் வேணாம் அதை சொல்லிட்டு உடையறான்னு சொல்லிட்டு தூக்கி வந்துட்டோம். திங்கக்கிழமை அன்னைக்கு ரூத் அம்மா கூட படித்த ஒரு கிளாஸ்மேட்டு, அது அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, பேரம்பாக்கத்தில் இருக்கிறாங்க. போன வாரம் நோட்டீஸ் கொடுத்துட்டு போனாங்க, என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன், நீங்கள் ஜோமெண்ட்டு வாப்பா. அது பாவம் அவருடைய கணவர் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கணும், 5 வருஷம் இருக்கிறாங்க, அவர் கணவர் செத்து போயிட்டார். அப்போ நாங்கள் அவருடைய அந்த டெத்துக்கு போகல, ஆனால் போயிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் போயிட்டு ஆறுதலாம் சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் நான் திங்கக்கிழமை அன்னைக்கு ரூத்தம்மா என்ன பண்ணுச்சுன்னா, நானே அது சுத்தம் மைண்டில் இல்லை. ரூத்தம்மா என்ன பண்ணுச்சுன்னா, எப்பா இந்த மாதிரி நோட்டீஸ் வச்சுட்டு போனாலே ஒரு ஜாமெண்ட் வந்தாலாம் வா போகலான்ச்சு. நானும் என்ன பண்ணிட்டேன், ஐயோ பாவம் விதவியாக இருக்கிறாங்களே, நம்ம ஒரு ஜாமெண்ட் வந்தாலான்னு போனேன். போயிட்டு நான் ரூத்தம்மா ரெபேக்காவுக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு 1 மணி வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை. கனவுல சொப்பனத்தில் போட்டு என்னை அச்சு கீழ்ச்சி நார் அடிச்சு 2 மணிக்கு ஒடியா எங்க அந்த ஒரே இத்தனை பொழுது சொல்லிட்டேன், அம்மா இத்தோட எனக்கு அந்த பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவன் அனுதினமும் நடத்துகிறாரு. நான் என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2023 வரைக்கும் கழுதை கசமால நாயை பேய உங்கள் குடிமையை பிடிச்சிக்கின்னு என்னமோ பண்ணிட்டேன். இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, விட்ரா, உபதேசத்தை கொடு, சபையில் வர்றவங்களுக்காக நீ எப்படி வேணால் வளைஞ்சு கொடுத்துக்கோ அப்படின்னாரு. ஏன்னா என்னை விசுவாசித்து நான் கொடுக்குற இந்த சத்தியத்தை விசுவாசித்து உள்ளே வர்றவங்களுக்காகத்தான் தேவன் செயல்பட சொன்னார். அப்போ நான் ரெண்டு காரியங்கள் நாளே சாட்சி காரியங்கள் நிலைவரப்படும். அப்போ நீ யாருன்னா இருந்துக்கோ, நான் இனிமேல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு நல்லா தீர்மானம் எடுத்து ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து, ஏன்னா நம்ம தான் தெரியுமே, அப்போ விழுந்து எழுந்து ஓடிக்கிட்டு தான் இருப்போம். கர்த்தர் நல்லவர், ஆமேனா, நம்ம கூடவே இருந்து நமக்கு உணர்த்தி கொண்டு வருவார். யாக்கோபு வீட்டை கட்டுறாரு அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தன் மனைவிக்காக தான் கிரயம் செலுத்துறான் பாருங்க, அவன் தான் புருஷன். ராகேலுக்காக நான் 7 வருஷம் ஆடு மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு 7 வருஷம் ஆடு மேய்க்கிறார். ராகேல் பேர் இந்த பிரியத்தினாலே இந்த 7 வருஷம் சருன்னு போயிருச்சான். அவருக்கு அந்த நாட்கள்லாம் தெரியவே தெரியலையாம். திருமணம் நடக்கிறது, அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்கள். ராகேலுக்கு பதிலாக லேயால் போய் அந்த குடும்பத்தில் ஈடுபட விடுறான் இவன் வஞ்சக மாமன் லாபான். பொழுது வெஞ்சு தான் தெரியுது அது ராகேல் இல்லை லேயால்னு. அப்போனா எந்த அளவுக்கு இருக்கிறாங்க பாருங்கள் அன்றைக்கி இருந்த புருஷர்கள். நல்லா கவனிங்க. போய் கேட்குறாரு, இல்லைடா நாங்கள் பெரிய பொண்ணை வச்சுன்னு சின்ன பொண்ணெலாம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா லேயாளுடைய அந்த பார்வை கூச்ச பார்வைனா, இப்போ நம்ம ஊரில் இப்போ இந்த கண் ஒரு மாதிரியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கருட பார்வைன்னு சொல்லுவாங்களா, அதுதான் உண்மையான அந்த கூச்ச பார்வை. அப்படின்னு என்னென்னா, அந்த லேயாளுடைய கண் அந்த கண் கொஞ்சம் அந்த பொசிஷன் மாறி இருக்கும். அந்த பிளாக்கு, அந்த ஐபால் இருக்கு இல்லையா,
அது வந்து ரெண்டும் வந்து ஒரே பொசிஷன் இருக்கு இல்லையா, அந்த 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 மாதிரியான கண்ணு அப்படின்னு தான் சொல்கிறாங்க வேத ஆராய்ச்சியாளர்கள். அதனால் இப்போ ராகேலை பிரியப்பட்டு ராகேல் மேலே நேசமாக இருக்கிறார். ஆனால் கர்த்தர் லேயாளுடைய அந்த அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த சம்பவத்தை பார்த்து, அற்பமாய் தன் புருஷனால் அற்பமாய் எண்ணப்பட்டவள் என்பதை பார்த்து, இந்த யாக்கோபு நேசித்த ராகேலுக்கு பிள்ளை கொடுக்கவில்லை, ஆனால் யாக்கோபால அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த லேயாளுக்கு பிள்ளையை கொடுக்கிறார். ஆண்டவர் பிள்ளையை கொடுக்கிறார். முதல்ல பிள்ளை ரூபன், நான் என் புருஷனுக்கு ஒரு குமாரனை பெற்றேன் என்று சொல்லி ரூபனை பெற்றிருக்கிறாள். அடுத்தது சிமியோனை பெற்றெடுத்து இப்போ கர்த்தர் வந்து என்னை கேட்டருளினார். அப்புறம் லேவி, மூணாவது பிள்ளை லேவியை பெற்றெடுத்து என் புருஷன் இது முதல் என் புருஷனோடு சேர்ந்திருப்பார். அவள் மனசுக்குள்ள பயங்கரமான போராட்டம் இந்த லேயாளுக்குள்ள. என் புருஷன் என் மேலே நேசமாக இல்லை. நல்லா கவனிங்க, தேவனிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. தேவ பக்தி என்பது பேரின்பம். நாலாவதாக யாக்கோபுக்கு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள் யூதா. இந்த யூதா என்பதற்கு யெகூதா அப்படின்னா தேவனை நான் துதிப்பேன், உம்முடைய வீட்டிலே வாசமார்கள் பாக்கியவர்கள் அவர் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யாக்கோபுக்குடைய மனைவியாக நான் என்னை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த லேயாள் அவர் பயங்கரமாய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். ஆனால் இப்போ 4 பிள்ளையை பெற்றெடுத்த பிற்பாடு ராகேல் வந்து நிற்கிறாள். பிள்ளை கொடும் இல்லையல் சாகிறேன் அப்படின்னு போய் யாக்கோபு இடத்துல போய் சண்டை இடும்போது, என்னம்மா நானா உன் பிள்ளை உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்க, தேவன் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கே யாக்கோபு அங்கே ராகேலுக்கு அங்கே புத்தி சொல்லுவார். உடனே ராகேல் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய வேலைக்காரியை பில்கால் எடுத்து, இந்த என் வேலைக்காரி அடிமைப்பெண், இவளோட நீ சேரும், இவள் பெற்ற பிள்ளைகள் எனக்கு சேரும்னு சொல்லிட்டு பில்காலை எடுத்து கொடுக்குறா. பில்காலுக்கு பிள்ளை பிறகு தான் நப்தலி பிறக்கிறாங்க. இப்போ லேயாளுக்கு பிள்ளை பேரு நின்று விட்டது. நல்லா கவனிக்கணும். இந்த ஸ்டேஜில் இந்த லேயாளுடைய வேலைக்காரியை ஷில்பாலை எடுத்து அவள் புருஷனுக்கு கொடுக்குறாள். இந்த என்னுடைய வேலைக்கார பெண்ணோட சேரும், அவள் பெற்றிருக்கிற பிள்ளைன்னா இவங்களுக்கு பயங்கர போட்டி. நல்லா கவனிக்கணும். என் புருஷனுக்கு நான் எப்படி இருக்கிறேன், இதுதான் யாக்கோபுடைய வீடு. யாக்கோபுடைய வீட்டை கட்டின இந்த ராகேல் லேயாள். ஏனென்றால் இந்த வீடு என்பதுதான் பாக்கியம். உன் வீடு இன்னைக்கு எப்படி இருக்கிறது? ஒருத்தனுக்கு ஒருத்தி, உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்குதா? உன் பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்குறாங்களா? உன் பிள்ளைய சத்தியத்தில் வளர்க்குறீங்களா? தேவ பக்தியோட சந்ததியை பெற்று 5 எத்தனை மணிக்கு ஜொபிக்கிறாங்க, எவ்வளோ பேரை வேதம் வாசிக்கிறாங்க. நீ அதை பார்த்து ஏமாந்துறத, இதெல்லாம் பண்ணணும். அப்போ தான் இவங்க தேவ பக்தி உள்ளலாம் வளரணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும், ஜெபம் பண்ணுற மாதிரி வந்து ஆக்ஷன் கொடுப்பாங்க, பைபிள் வாசிக்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறாங்களா என்பதை உத்து பார்க்கணும். நீ தேவ பக்தியில் சந்ததியை பெற்று நீ மேலே போனால் தான் உனக்கு அங்கே கர்த்தருடைய சமூகத்தில் பெரிய கிரீடம் தேவன் கொடுப்பார். நீ சும்மா நானும் இருக்கிறேன் அப்படிலாம் வாழ்ந்துட்டு நீ இந்த முதலாவது உயிர்த்ததில் வந்து பங்கடைய முடியாது. ஆக இந்த யாக்கோபுடைய வீட்டை கட்டின இந்த ராகேலும் லேயாலும் பெற்றெடுக்கும் போது ஷில்பாலயத்தை கொடுக்கும்போது அங்கே இவர்கள் இந்த ஷில்பாலுக்கும் 2 பிள்ளை பிறக்கிறது. அதில் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகம புத்தகம் 30ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் 9 வாசிங்க பார்க்கலாம். லேயாள் தன் பிள்ளை பெறுகிறது நின்று போனதை கண்டு தன் வேலைக்காரியாக ஷில்பாலை அழைத்து அவளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தாள். லேயாளின் வேலைக்காரியாக ஷில்பால் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள் ஏராளமாகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். பின்பு லேயாளின் வேலைக்காரியாகிய ஷில்பால் யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள் நான் பாக்கியவதி. எல்லாரும் சொல்லுங்க. முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். அவன் மேல 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இந்த பாக்கியவதி, இந்த பாக்கியம், இந்த பாக்கியவான், பிளஸ்ட், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றால் பேரின்பத்துக்குள்ள, மகிழ்ச்சிக்குள்ள, பேரின்பத்துக்குள்ள தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவம். லேயாளுக்குள்ள எப்பொழுது வந்துச்சுன்னா தன்னுடைய மனைவியை கவனிங்க, தன்னுடைய மனைவியை அந்த பேரின்பத்துக்குள்ள கொண்டு போகிற அனுபவத்துக்குள்ள அந்த புருஷர்கள் வரணும்.
அதே மாதிரி அந்த மனைவிகளும் அந்த பேரின்பத்துக்குள்ள தேவனோடு உறவாடுகிற தனிப்பட்ட ரீதியில் அந்த புருஷனுக்கும் அந்த மனைவிக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த பேரின்பத்தில் நான் பாக்கியவான், என் தேவ சித்தம் செய்கிறேன், நாங்கள் தேவ பக்தி உள்ளவர்களின் அனுபவத்துக்குள்ளே வரணும். இப்போதான் லேயாளுக்கு நல்லா புரிகிறது. சொல்லப்போனால் இப்போ லேயாளுக்கு இது 6வது பிள்ளைன்னு வச்சுங்களேன். ஏன்னா வேலைக்காரி பிள்ளையும் தாம் பிள்ளை மாதிரி தான். இந்த ஆசேர் பிறந்ததும் நல்லா கவனிக்கணும், இந்த ஆசேர் பிறந்ததும் தான் லேயாளுக்குள்ள அந்த பேரின்பம் வந்துச்சு. நல்லா கவனிக்கணுமா, நான் இந்த விஷயத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். தேவனிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. உன் கணவனோடு நீ இசைந்திருக்கணும், உன் மனைவியோடு நீ இசைந்திருக்கணும், உன் மனசுக்குள்ள உன் மனைவியை உண்மையாக நேசிக்கணும், உன் கணவனை நீ உண்மையாக நேசிக்கணும், உங்கள் அப்பா அங்கே அம்மாவுக்கு நீ உண்மையாக நீ கீழ்ப்படியணும். அப்படின்னா முதல்ல நீங்கள் பாக்கியவான்கள் என்ற அனுபவத்துக்குள்ள வர வேண்டும். இந்த ஆசேர் பிறந்ததுமே இவளுக்குள்ள ஒரு பெரிய மன மகிழ்ச்சி உள்ளே வந்தது. தேவனிடத்தில் சேரக்கூடிய, தேவனோடு கூட உறவாடக்கூடிய அந்த உறவுல அவருடைய வீடு, தேவனுடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறேன் என்கின்ற அந்த மனமகிழ்ச்சிக்குள்ள லேயாள் வந்து விட்டார்கள். அது வரைக்கும் போராட்டம் தான். இந்த 5 பிள்ளையை பெத்தெடுக்கிற வரைக்கும் இந்த லேயாளுக்குள்ள பயங்கரமான போராட்டம். என் புருஷனுக்கு நான் பிள்ளைகளை பெற்றெடுத்து தர வேண்டும் என்கின்ற ஒரு போட்டி அவர்களுக்குள்ள இருந்தது, இந்த 5 பிள்ளையை பெற்றெடுக்கிற வரைக்கும். ஆனால் ஆசேர் பிறந்ததுமே இந்த லேயாளுக்குள்ள நான் பாக்கியவதி என்கின்ற அந்த உணர்வு, நான் மனமகிழ்ச்சிக்குள்ள, பேரின்பத்துக்குள்ள, என் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியா என் தேவனுடைய வீட்டுக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று சொல்லி தேவனை ஆராதிக்கிற, தேவனை எப்பொழுதும் துதிக்கிற அந்த அனுபவம், எப்பொழுதும் தேவனை துதிக்கிற அந்த அனுபவம் இந்த லேயாளுக்குள்ளே வந்தது. தொடர்ந்து வாசிக்கும் போது, அப்போது லேயாள் நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டார். ஆசேர் என்றால் மகிழ்ச்சி என்று அர்த்தம், இன்பம், பேரின்பம் என்று அர்த்தம். இந்த லேயாளுக்குள்ள பேரின்பம் வந்தது. இந்த சிற்றின்பம் அல்ல. நல்லா கவனிங்க, சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் என்ன வித்தியாசம் கவனிங்க. சிற்றின்பத்தில் இருக்கிற நீ எப்படி நீ பேரின்பத்துக்குள்ள நீ இருக்கிற இந்த டிஃப்ரெண்ட் எப்படி பார்க்கலான்னா, சிற்றின்பத்தில் இருக்கிற அப்படின்னா உன்னால் எனக்கு என்ன லாபம், உன்னால் எனக்கு என்ன லாபம்னு எதிர்பார்க்கறது சிற்றின்பத்தில் இருக்கிற. என்னால் உனக்கு என்ன லாபம் என்பது பேரின்பம். என் புருஷனை ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லாதவன், என் புருஷனை கட்டி என்ன சுகத்தை கண்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னா நீ சிற்றின்பத்தில் இருக்கிற. ஆனால் பேரின்பத்துக்குள்ளே நீ இருக்கிற அப்படின்னா, என் புருஷனுக்கு நான் எப்படி லாபமாக இருக்கலாம், என் மனைவிக்கு நான் எப்படி லாபமாக இருக்கலாம், எப்படி நான் என் மனைவியை நேசிக்கலாம். இந்த ஆசேர் என்றால் மனமகிழ்ச்சி. இவள் இந்த மனமகிழ்ச்சிக்குள்ளே வந்து விட்டால் தேவனுடைய அன்பில் வந்து தேவனை எப்பொழுதும் துதிக்கிற, எப்பொழுதும் தேவனை துதிக்கிற அந்த தேவனுடைய வீடு என்கின்ற அனுபவத்துக்குள்ளே இந்த லேயாள் வந்து விட்டார்கள். சில பேரை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அப்படியே நச்சரிச்சுனே இருப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு புருஷனாலேயே குடும்பத்தை கட்ட முடியாது, அந்த பெண்ணால் தான் குடும்பத்தை கட்ட முடியும். சில பேரை பார்த்தீங்கன்னா திருப்தியே அடைய மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் எதனா ஒன்று சொல்லிக்கினே இருக்கிறது, புருஷன் மேலே குறைய சொல்லி அடுக்கிக்கினே இருக்கிறது. லேயாளுடைய வாழ்க்கையில் 5 பிள்ளையை பெற்றெடுக்கிற வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. 6வதாக ஆசேரை பெற்றெடுத்ததுதான் இவள் தேவனுடைய வீடு என்கின்ற அனுபவத்துக்குள்ளே வந்து என்னை பாக்கியவதி என்பார்கள், நான் தேவனுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், தேவ சித்தம் செய்யும்படி நான் இருக்கிறேன். இப்போ என் புருஷனுக்கு நான் எப்படி நான் லாபமாக இருக்கலாம். அப்போ நல்லா கவனிங்க, நான் டிஃப்ரெண்ட் புரியுதா? இவங்களுக்குள்ள போட்டி, நீ என்ன நேசி அப்படின்னு சொல்லி லேயாளுக்குள்ள பயங்கர மன போராட்டம். என் புருஷன் என் மேலே அன்பா இருக்கிறானா, என் புருஷன் என்னை நேசிப்பானா, என் புருஷன் எல்லாத்தையும் செக் பண்ணுறது, வேணும்னே அதை தூக்கி போட்டு எத்துக்குறா, கொடுக்கலன்னா நீ என் மேலே அன்பா இல்லை, வேணும்னே போயிட்டு மழையில் நெஞ்சிக்கின்னு வருது. மழையில் நெஞ்சிக்கின்னு வந்துட்டு நான் வந்து நிற்கிறேன், உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை, அம்மா நீ எதுவுமே சொல்லலையாம்மா, நான் இந்த நேரத்துக்கு வருவேன்னு தெரியுமா, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல,
பாவம் இன்னைக்கு இல்லையா, இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் இனி அந்த சிற்றின்பத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பானவர்களே, எல்லாம் மாயை. உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவுல வாங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவில் இருந்தால் மட்டும்தான் தேவ அன்புக்குள்ளே நீங்கள் போக முடியும். அந்த பேரின்பம் என்ற அனுபவம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு வரப்படும். இந்த பேரின்பம் என்கின்ற அந்த மகிழ்ச்சிக்குள்ளே வந்தவர்களால் மாத்திரம்தான் இந்த ஆசேர் அப்படின்னாவே பரிபூர்ண ஆசீர்வாதம். அந்த குடும்பத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதமும் அங்கே வந்துடும். இந்த ஆசேரை குறித்து ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். நீங்கள் யாக்கோபு இந்த ஆசேரை ஆசீர்வதிக்கும் போது எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 49வது அதிகாரத்தில் கடைசி நாட்களில், ஆதியாகமம் 49 எடுத்து வாசிங்க. கடைசி நாட்கள் சம்பவத்தை பற்றி நான் சொல்லுவேன் வாங்கன்னு சொல்லி கூடும்போது 20வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆசேருடைய ஆகாரம் கொழுமையா இருக்கும். கரங்கள் தெரியாமன்னு சொல்லாமா? நீங்க தேவனுக்குள்ள மனமகிழ்ச்சியா இருப்பீர்களே ஆனால், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், என் கர்த்தர் எனக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்று இயேசு ராஜா மேல நம்பிக்கை வைத்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைத்து அவரிலே நீங்கள் மனமகிழ்ச்சியா இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய ஆகாரம் கொழுமையாகத்தான் இருக்கும். ஆமேனா? எழுத்தின்படியும் கொழுமை, ஆவியிலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த கொழுமையின் ஆகாரமாக நமக்குள்ளே வாசமாக இருப்பார். அடுத்தது, ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். ஆளுகை, எல்லாரும் சொல்லுங்க. அந்த 1000 வருஷ அரசாட்சி, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய். ஆமேனா? யாருங்க இவங்க? ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்கின்ற அனுபவத்துக்குள்ள நம்மை தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் பரிபூர்ண சமாதானத்தையும் கொழுமையும் கொடுக்கிறார். கையை வைத்திராமன்னு சொல்லாமல் எல்லாருமாய் நம்முடைய குடும்பத்தில் எப்போதுமே கொழுமை இருக்கும். ராஜ போஜனம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ராஜ போஜனத்தை கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்த. ஏன்னா நம்ம அவரில் சந்தோஷமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே நம்பிக்கை. ஆமேனா? கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. 33ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 33:12 வாசிங்களேன். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆமேனா? நம்மளா பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆகாரத்தை அவர் கொழுமையாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ராஜாக்களுக்கான ருசி வர்க்கத்தை நமக்கு கொடுக்கிறார். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. அவர் சதா காலங்களில் நம்மோடு கூட ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனமாகிய நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அதே மாதிரி மோசே இந்த கோத்திரங்களை ஆசீர்வதிக்கும் போது இந்த ஆசேர் கோத்திரத்தினுடைய ஆசீர்வாதத்தில் உபாகமம் 33வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேகமா வாங்க பார்க்கலாம். ஆசேரை குறித்து, ஆசேர் புத்திரர் பாக்கியமுடையவனாய். கரங்களை தட்டி எல்லாரும். இந்த ஆசேர் பிறந்ததுமே லேயாளுக்குள்ள மாபெரும் சந்தோஷம், பெருமகிழ்ச்சி. ரூபன் பிறக்கும் போது இல்ல, சிமியோன் பிறக்கும் போது இல்ல, லேவி பிறக்கும் போது இல்ல, யூதா பிறக்கும் போது இல்ல, காத் பிறக்கும் போது இல்ல. ஆனால் ஆசேர் பிறக்கும் போது அந்த பேரின்பத்துக்குள்ளே இந்த லேயாள் வருகிறாள். இந்த பாக்கியம், இந்த ஆசேர் என்பவன் பாக்கியவான். அவன் பெருமகிழ்ச்சிக்குள்ளே பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவத்துக்குள்ளே வந்தவன் தான் இந்த ஆசேர். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறைக்கும் அது ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படும். இந்த ஆசேர் பாக்கியமுடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்தின்படி நடப்பான். தோய்ப்பான் என்றால் நடப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து நடப்பான். அது புதிய ஏற்பாட்டு மணவாட்டி சபையே. ஆமேனா? தன் காலை எண்ணெயிலே தோய்க்கிறவன் என்றால் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். இந்த ஆசேர் தேவனுடைய புத்திரர் என்கின்ற அனுபவத்துக்குள்ளே வந்தவர். அதனால் தான் தன்னுடைய காலை அவர் எண்ணெயிலே தோய்ப்பான் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய சித்தம், அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தில். ஆமென்.
புதிய ஏற்பட்ட காலம். பழைய ஏற்பட்ட காலத்தில் பரிசுத்தவான்கள் எல்லாரும் எதுக்காக ஏங்கி கொண்டிருந்தார்கள் என்றால், எப்பொழுது எங்களுக்கு இந்த எண்ணெய் கிடைக்கும், எப்பொழுது இந்த குமாரனின் ஆவி எங்களுக்கு கிடைக்கும், எப்பொழுது நாங்கள் தேவனுடைய வீட்டுக்குள்ளே போவோம், அந்த பேரின்பத்துக்குள்ளே போவோம் என்று பழைய ஏற்பட்ட காலத்தில் இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் ஏங்கி ஏங்கி ஆராய்ச்சி பண்ணி ஒன்றுமில்லாமல் அது கிடைக்காம செத்து போயிட்டாங்க, மரித்து போனார்கள். ஆனால் நாமெல்லாம் பாக்கியவான்கள். ஆமெனா. இன்னைக்கு சபையில் தேவனுடைய வீட்டிலே இருக்கிறோம். இந்த ஆசாரியருடைய கால் எண்ணெயிலே தோய்ப்பான் என்றால் ரோமர்க்க நிருபம் 8வது அதிகாரத்தில் இந்த எண்ணெயிலே தோய்ப்பான் என்பது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவான். அந்த கால் எண்ணெயிலே தோய்க்கப்படும். 8வது அதிகாரத்தில் 14 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்த. புரிஞ்சு போச்சு. எது என்ன எதை குறிக்குது? பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த ஆசாரியருடைய கால் எண்ணெயிலே தோய்க்கப்படும் என்றால் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் தான் இந்த ஆசாரியர் தான் பெந்தகோஸ்தே. இந்த ஆசாரியருக்குள்ள இந்த பெந்தகோஸ்தேவை தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த ஆசாரியருக்குள்ள யாக்கோபினுடைய வித்து இருக்கிறது, யாக்கோபுக்குள்ள தேவ வித்து இருக்கிறது. அந்த தேவ வித்து நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமெனா. என்ன மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். யாரெல்லாம் சிற்றின்பத்தில் வாழ்கிறீர்களோ சாவீர்கள். ஆனால் 13வது வசனத்தை வாசியத மேல் வசனத்தை, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த பிழைப்பு தான் முதலாவது உயிர்த்தெழுதல். அப்போ யாரெல்லாம் இன்னைக்கு தேவனோடு தனியா உறவாடுறீங்க, எத்தனை பேர் துதிக்கிறீங்க? ஆமெனா. நீங்க தான் பாக்கியவான்கள். நீங்க தான் லேயால் பெற்ற அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள். இங்க சொல்றாரு பாருங்க, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அதுதான் இந்த லேயாளுடைய வாழ்க்கை. 5 குமாரர்களை பெற்று இருக்கும். என்ன வேலைக்காரி பிள்ளை தாம் பிள்ளை தான். அவள் மாம்சத்தில் என் புருஷன் என் மேலே சந்தோஷமா இருக்கிறானா, என் புருஷனை நேசிக்கிறானா, அப்படி ஒரு கேள்விக்குறியோட புருஷனை போட்டு நச்சரித்துக்குன்னு அது ஒரு மனக்குழப்பம் இல்லையா? உன் ஆசை உன் புருஷனை பற்றிருக்குன்ற சாபம் தான் இன்றைக்கி ஒவ்வொரு பொம்பளைங்க. இன்றைக்கி சந்தேகம் அவையெல்லாம் வருது இல்லையா? சந்தேக எண்ணங்கள்லாம். அதுக்கு என்ன ரீசன்ன்றீங்க? புருஷன் மேலே வருது இல்லையா? உன் ஆசை உன் புருஷனை பற்றிருக்கும் என்ற அந்த சாபம், அந்த நியாயப்பரமான சுயநீதி இன்றைக்கி அந்த பெண்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியாது. பாவம், அவங்கள ஏசப்பா மட்டும்தான் சுகத்தை கொடுத்து அவங்கள விடுதலையாக்க முடியும். ஆனால் இந்த லேயாளுக்குள்ள அப்படிப்பட்ட அனுபவம் இருந்துச்சு. ஆனால் பேரின்பம் என்கின்ற தேவனை துதிக்கிற அனுபவத்துக்குள்ளே வருகிறார்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். இந்த ஆசேருக்குள்ள இந்த தேவ புத்திரர், மனுஷர்கள் மத்தியிலே தேவன் வாசமாக இருக்கிற என்ற அனுபவம் இந்த ஆசேருக்குள்ள இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இப்போ தான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். லேயாளுக்குள்ள என்ன வந்துருச்சு? பேரின்பம். சொல்லுங்க, லேயாளுக்குள்ள என்ன வந்துருச்சு? இந்த பேரின்ப நதி இல்லையா? எத்து வாசிங்க பார்க்கலாம். 65வது சங்கீதத்தில் 65ஆம் சங்கீதத்தில் அங்கே 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய பிராகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி, உம்முடைய பிராகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி. அந்த வீடு நம்ம கவனிங்க. யாரெல்லாம் தேவனே என் சந்தோஷம் என்று தேவனை துதிக்கிற அந்த துதி இருக்கிறதோ, யாருடைய இருதயத்துக்குள்ள அந்த மன மகிழ்ச்சி, எதை குறித்தோ அவங்க மனசு கலங்கவே கலங்காது. ஆமேனா? புரிஞ்சு போச்சாப்பா? இந்த பேரின்பம் வந்துருச்சுன்னா திட நம்பிக்கைய கர்த்தரை தங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது, பாக்கியவர்களாக இருப்பார்கள். இந்த பேரின்பம் வந்ததுமே ரூபன் என்ன செய்யறான்? ரூபன் யாரு? லேயாளுடைய மூத்த பிள்ளை ரூபன். ரூபன் என்ன பண்ணுறா? கோதுமை அறுப்பறுக்கிற அந்த வேலையில் இந்த சின்ன பிள்ளைங்களாம் போயிட்டு நம்ம கூட அறுப்பறுக்கிற ஸ்டேஜில் போயிட்டு அப்படி போய் சுற்றும் போது நம்ம நிறைய கனிகள்லாம் இருக்கும் இல்லையா? மணத்தக்காளி, அப்புறம் அந்த சொடக்கு தக்காளி என்ன இருக்குது? இந்த சொடக்கு தக்காளிக்கு எவ்வளோ தெரியுமா ரேட்டு? 3000 ரூபாய் ஒரு கிலோ. நம்மலாம் இன்றைக்கி அதோட அருமை தெரில. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு கிலோ 3000 ரூபாய். அதெல்லாம் இன்றைக்கி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நல்லா கவனிங்க. அதெல்லாம் அந்த கனிகள்லாம் அந்த அறுவடை காலத்தில் தான் இருக்கும். இந்த ரூபன் என்ன செய்கிறான்னா, கோதுமை அறுப்பறுக்கிற காலத்தில் போகும்போது
தூதாயம் பழத்தை கண்டுபிடிச்சிடறான். என்ன பழம்? இந்த தூதாயம் பழத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த கனியை எடுத்துக்கிட்டு வந்துட்டு, என்ன வயசு இருக்குன்றீங்க இந்த ரூபனுக்கு? மிஞ்சி போனால் ஒரு 5-6 வயசு தான் இருக்கும். இந்த சின்ன பையன் போயிட்டு எப்படியே கண்டுபிடிச்சி தூதாயம் பழத்தை பறித்து எடுத்துன்னு வந்துட்டான். நல்லா கவனிங்க, 5 பிள்ளையை பெற்றெடுக்கிற வரைக்கும் லேயாளுக்குள்ளே என் புருஷன் என் மேலே அன்பா இல்லை அப்படின்ற மனப்பக்குவத்தில் அந்த மன வழியில் இருந்த இந்த லேயாளுக்குள்ள ஆசேர் பிறந்ததும் பேரின்பத்துக்குள்ள வந்துவிட்ட அவள், யான் புருஷன் என் மேல எப்படி சந்தோஷமா இருக்கிறாரோ அதே போல நான் என் புருஷன் மேல என் நேசத்தை வெளிப்படுத்துகிறேன். என் புருஷனுக்காக நான் வாழ்கிறேன், என் புருஷன் மேல நான் அன்பா இருக்கிறேன் என்கின்ற நேசத்தை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த தூதாயம் பழம் என்பது. நான் கொஞ்சம் லைட்டாக சொல்லிட்டு போகிறேன், வாலிப பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு பயங்கரமான நேசத்தை கொடுக்கிற ஒரு பழம். அந்த தூதாயம் பழத்தினுடைய வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளவு வாசனையாக இருக்கும். அது நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு ஈடுபடக்கூடிய ஒரு பலன், அந்த ஒரு சத்து அந்த தூதாயம் பழத்துக்குள்ளே உண்டு. வேத அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தூதாயம் பழத்தினுடைய வேரை பார்த்தீங்கன்னா மனித உருவ மாதிரியே இருக்குமா. அந்த மனித உருவம் எப்படி இருக்குன்னா, அந்த தலையிலேருந்து அப்படியே உடல் மாதிரி அப்படியே கை இருக்கும். அந்த கையிலேருந்து அப்படியே கீழே பார்த்தா ஒரு வால் ஒரு அந்த காலுக்கு பதிலாக கீழே ஒரு பெரிய வேர் இருக்கும். ஆனால் அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த வேறு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மனித உடல் மாதிரியே இருக்கும். அது முழுக்க மனித இனத்தை பெருக்கக்கூடிய ஒரு நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் கனி தான் இந்த தூதாயம் கனி. இந்த தூதாயம் கனியை இந்த ரூபன் வயல்வெளியிலே போய் பறித்து எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய தாய்கிட்ட கொடுக்கும்போது இதை ராகேல் பார்த்துடுறாங்க. ராகேல் பார்த்துட்டு, எம்மா உன் தூதாயம் பழத்தில் என்கிட்ட கொஞ்சம் கூட. இந்த தூதாயம் பழம் என்பது என் நேசத்தை என் புருஷனுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன் என்பதுதான் அர்த்தம். யாருக்குள்ள பேரின்பம் இருக்கிறதோ, யாருக்குள்ள தேவனை துதிக்கிற அந்த துதி இருக்கிறதோ, அவர்களுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது. பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படியில் தானே. இந்த ராகேல் நேச்சுரலாகவே யாக்கோபை உண்மையாய் நேசிக்கிற நேசமுடையவள். லேயால் தான் ஒரு தவறான முறையில் சொல்கிறத விட ஒரு பொய்யான திட்டத்தின்படி யாக்கோபுடைய குடும்பத்துக்குள்ளே வந்தவர்கள். ஆனால் ராகேல் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தூதாயம் பழத்தை கேட்கும்போது, நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமாக என்னுடைய தூதாயம் பழத்தை நீ கேட்குறியன்னு சொல்லிட்டு லேயால் போயிட்டு ராகேல் கிட்ட சண்டை போடும்போது, சரி இன்னைக்கு இரவு என் புருஷனை உனக்கு கொடுக்குறேன், நீ தூதாயம் பழத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை எனக்கு அங்கே கொடுத்து விட்டு அந்த தூதாயம் பழத்தை ராகேல் பெற்றுக்கொள்ளுகிறாள். நல்லா கவனிங்க, இந்த தூதாயம் பழத்தினுடைய வாசனை என்பது மணவாட்டி கொடுப்பது. ஏற்கனவே யாக்கோபு பேரின்பத்தில் இருக்கிறவர். ஏற்கனவே யாக்கோபு 77 வயசுல தான் அவர் வீட்டை விட்டு வெளியே போறாரு. இதெல்லாம் நம்ம கணக்கெல்லாம் போட்டு பார்த்தோம். 77 வயசு வரைக்கும் அவர் தம்முடைய வாலிபத்தை, அந்த சிற்றின்பத்தை அடக்கி, அல்லேலூயா, ஏன்னா அவர் பேரின்பத்தில் வாழ்ந்தவர். 77 வயசுல அவர் வீட்டை விட்டு வெளியே போய் 7 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு ஏறக்குறைய 84 வயசுல தான் திருமணமே நடக்குது யாக்கோபுக்கு. இந்த ராகேலுக்கும் லேயாலுக்கும் என்ன வயசுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆக்சுவலாக வேத அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கரெக்டாக யாக்கோபு போயிட்டு ராகேலை சந்திக்கும் போது 13 வயசு. அவர் 7 வருஷம் திருமணம் ஆடு மேய்ச்சிட்டு திருமணம் செய்கிறேன்னு சொல்லி ஏறக்குறைய 20 வயசில் திருமணம் செய்கிறார். அவருக்கு 84 வயசு. அந்த நாட்களில் அப்படி தான் திருமணம் செய்வாங்க. பெண்கள்லாம் பார்த்தா ரொம்ப சின்னவங்களாக இருப்பாங்க, ஆண்கள் பார்த்தா ரொம்ப வயசு இருக்கும். ஏற்கனவே யாக்கோபு தேவனை நேசிக்கிற அந்த பேரின்பத்தில் அவர் இருக்கிறார். அவர் மேலே பிரச்சனை இல்லை. ஆனால் மணவாட்டி ஆகிய இந்த மனைவி தான் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, கணவனும் பேரின்பத்தில் இருக்கணும், தேவனை ஆராதிக்கிற அன்பில் இருக்கணும், மனைவியும் அந்த பேரின்பத்தில் இருக்கணும். அந்த சம்பவத்தை எடுத்து வாசிங்க. இது அடுத்த பகுதிக்கு நம்ம போகலாம். ஆதியாகம புத்தகம் அதே 30ஆம் அதிகாரத்தில் வாசிப்பாங்களாம். அந்த ரூபன் போயிட்டு அந்த அந்த கனியை வாசி 14 வாசிப்பாங்களா? கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியில் போய் தூதாயம் கனிகளை கண்டெடுத்து. என்ன கனி சொல்லுங்க?
தூதாயும் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான். இந்த கனி யார்கிட்ட கொடுத்தான்? தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, குமாரனுடைய தூதாயும் கனியில் எனக்கு கொஞ்சம் தாய் என்றாள். அதற்கு அவள், நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா? என் குமாரனுடைய தூதாயும் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றாள். அதற்கு ராகேல், உன் குமாரனுடைய தூதாயும் கனிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னுடனே சயனிக்கட்டும் என்றாள். சாயங்காலத்தில் யாக்கோபு வெளியிலிருந்து வருகையில் லேயாள் புறப்பட்டு போய் அவனுக்கு எதிர்கொண்டு போயிட்டு அந்த அன்பை வெளிப்படுத்துகிறாள். ஆமேனா? வாசி பார்க்கலாம். புறப்பட்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய், என் குமாரனுடைய தூதாயும் கனிகளால் உம்மை கொண்டேன், ஆகையால் நீர் என்னிடத்தில் வர வேண்டும் என்றாள். அவன் அன்று இரவு அவளுடைய சயனித்தான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இந்த தூதாயும் கனி என்பது மணவாளனை எதிர்கொண்டு போகிற நேசம். இந்த தூதாயும் வாசனை வீச வேண்டும். இந்த தூதாயும் கனியினுடைய வாசனை இது பரிபூரண நேசம். தன் மணவாளன் மேல பரிபூரணமாய் நேசிக்கிற இந்த நேசம்தான் இந்த தூதாயும் கனி. இந்த தூதாயும் கனியை கொடுக்கிறவள் யார் என்றால் மணவாட்டி. அன்னைக்கு வரைக்கும் என் புருஷன் என் மேல அன்பா இல்லையே என்று சொல்லி தன்னுடைய இருதயத்துக்குள்ளே அங்கலாய்த்து கொண்டிருந்த இந்த லேயாளுக்குள்ள நான் எப்போ சொல்றேன், என் புருஷனுக்கு என் நேசத்தை வெளிப்படுத்தி என்று எதிர்கொண்டு போகிறாள். பாத்தியா, லேயாளுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. ஆசேர் பிறந்ததும் ஆசேரனவே அபிஷேகம், ஆசேரனவே ஆசீர்வாதம், ஆசேரனவே கொழுமை, ஆசேரனவே எண்ணெய். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பத்தில் பரிபூர்ணமாக கொடுக்கும். இப்போ நான் சொல்கிறேன், எத்தனை பேர் புருஷன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறீங்க? நல்லா கவனிங்க. ஏன்னா யாக்கோபு ஏற்கனவே அன்னகன். யாக்கோபு ஏற்கனவே யாரு? வாயத்தான சொல்லுங்க. யாக்கோபு யாருங்க? நான் சொல்கிற விஷயத்தை, அன்னகன் என்றால் ஆண் உணர்வு அற்றவன் அல்ல, பேரின்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், தேவ சித்தம் செய்யும்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். அப்படியானால் 77 வயசு வரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிறார். ஈசாக்கு போயிட்டு சொல்றாரு, உன் மாமன் பொண்ணை போய் கட்டினவாடா, ஏத்தியர்களுடைய பெண்களினாலே ஏசா திருமணம் செய்து கொண்ட இந்த ஏத்திய பெண்களினாலே என் உயிர் போகுது என்று உங்க அம்மா ரெபேக்கா ஒரே வேதனையா இருக்கிறா. நீ இந்த கானானிய ஸ்திரீகளை திருமணம் செய்து கொள்ளாத, நீ போயிட்டு அதாவது சீரியா தேசத்துக்கு போய் பதான் அராமுக்கு போய் அங்கே உன்னுடைய தாய் மாமன் பொண்ணை திருமணம் செய்து கொண்டு வா என்று சொல்லி இந்த யாக்கோபை அனுப்பும்போது அவர் 77 வயசுல வீட்டை விட்டு புறப்பட்டு போய் 84 வயசுல திருமணம் செய்கிறார். அவர் ஒரு அன்னகன். அன்னகன் என்றால் தேவ சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுப்பவன் என்று அர்த்தம். ஒருத்தனுக்கு ஒருத்தி என்கின்ற அனுபவம் தான் தேவனுடைய வீடு. இவங்க தான் தேவனுக்கு எதிர்கொண்டு போகிறவர்கள். சில பெண்களை நீங்க பார்த்தீங்கன்னா வாயை திறந்தாலே வீட்டுக்குள்ள யாருமே எப்போ பார்த்தாலும் நச்சரிச்சுக்கினே இருப்பாங்க. பார்த்தியா, அந்த கொலுசு சத்தம் இவர்களுடைய அந்த சுயம் பேசிக்கினே இருப்பாங்க, நச்சரிச்சுக்கினே இருப்பாங்க. ஏன்னா வீட்டை கட்ட முடியாது, ஒரு ஆண்களால் வீட்டை கட்ட முடியாது. பெண் பாருங்களேன், ஒரு ஆணுடைய மகிமையே அந்த பெண்ணு தான். ஒரு பெண்ணு நினைச்சா ஒரு ஆணை எப்படி வேண்டுமானாலும் அவமானப்படுத்தலாம். நான் கேள்விப்பட்டேன், இந்த பேரம்பாக்கத்தில் அவர் தற்கொலை செய்து கொண்டதான ரீசன் அவருடைய மனைவியை அவர் விட்டு போயிட்டுக்கிறாங்க. அவருக்கு அவமானம் தாங்க முடியல. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெண்ணு நினச்சா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு நம்ம தமிழ் வழக்க சொல்ல சொன்னாங்க இல்லையா, அதுதான் உண்மை. ஒரு பெண்ணால் தான் வீட்டை கட்ட முடியும். ஆக இந்த பெண் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ யாக்கோபு தேவ சித்தம் செய்யும்படியாக பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தன்னை அன்னகராக்கினவர். அவர் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்கின்ற மகிமைக்குள்ளே வாழ்ந்தவர். யாக்கோபு பேரின்பத்துக்குள் இருக்கிறபடினாலே யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியமாக இருக்கிறார். ஆனால் இந்த பெண், அவருடைய மனைவிகள், அவருடைய மனைவி தான் எனக்கு பிரச்சனை. லேயாளுடைய வாழ்க்கையில் தான் இந்த பிரச்சனை. லேயாலும் இந்த பேரின்பத்துக்குள்ளே போனால், ராகேல் ஏற்கனவே இந்த பேரின்பத்துக்குள்ளே இருக்கிறவள், அவள் மெய்ப்பன் என்கின்ற அனுபவத்துக்குள்ளே ராகேல் இருக்கிறார்கள். ஆனால் லேயாளுடைய வாழ்க்கையில், அதனால தான் இங்கே ராகேல் அந்த தூதாயும் கனியை வாங்குறாங்க. எத்தனை பேர் சொல்றது புரியுது? புரிஞ்சு போச்சா? தூதாயும் கனியை ராகேல் ஏன் வாங்குறாங்கன்னா, ஆல்ரெடி இவங்க பேரின்பத்துக்குள்ளே இருக்கிறவர்கள். இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஆவியிலே லிங்க் பண்ணிக்கங்க. இதெல்லாம் மறுபடியும் எல்லா பிரசங்கத்தையும் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியாது. ஏன்னா யாக்கோபு ராகேலை காணும்போது அவள் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாள்.
ஆக தூதாயும் கனியை கொடுக்கிறவள் மணவாட்டி சபை. வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற இவளிடத்தில் தூதாயும் கனி வாசனை வீச வேண்டும். இந்த 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 கனியினுடைய வாசம் மணவாளனை மயக்கிவிடும். ஒரு உண்மையான ஒரு பேரின்பத்துக்குள் இருக்கிற ஒரு பெண், ஒரு குடும்ப பெண், அவளுடைய அன்பினால தன்னுடைய கணவனை கைவசப்படுத்த வேண்டும். தலக்காணி மந்திரம் போட வேண்டும். நம்ம பாஷையில் சொன்னால் புரியுதா? அந்த குடும்பம், அந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளைகளை தேவனுடைய பேரின்பத்துக்குள்ள வளர்க்க வேண்டும், அந்த பக்திக்குள்ள வளர்க்கணும். இப்போ லேயாளுக்கு இந்த தூதாயம் கனியை கொடுத்தது யார் என்றால் ரூபன். இந்த ரூபன் இந்த கனியை தன் தாய்க்கு கொடுத்து தான் பெத்த பிள்ளை. இப்போ நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேரின்பத்துக்குள்ளே வந்த குடும்பம் என்ன நடக்கும்னா, டேய் நான் துணியை மாற்ற போகிறேன் வெளியே போடா அப்படின்னு சில அம்மாமார்கள் சொல்லுவாங்க பெத்த பிள்ளைங்களை. அதே மாதிரி பிள்ளைகள் சொல்லும், நான் துணியை மாற்ற போகிறேன் அப்பா நீ வெளியே போ. அதே மாதிரி நான் துணியை மாற்ற போகிறேன் தங்கச்சி நீ வெளியே போ, அக்கா நீ வெளியே போ, தம்பி நீ வெளியே போ, அண்ணா நீ வெளியே போ. நல்லா கவனிக்கணும். ஒரு குடும்பம் அப்படின்னா, பேரின்பத்துக்குள்ளே போன குடும்பம் அப்படின்னா, அம்மா 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 வந்து ஆண் பிள்ளைகள் எதிர துணியை மாற்றணும், அடக்க உடக்கமாக மாற்றணும். அவங்க வெளியே போகணும்னு சொல்லக்கூடாது. இது நான் சொல்கிறது பேரின்பம். இந்த பேரின்பத்துக்குள்ளே போகாமல் முயற்சி பண்ணாதீங்க. நான் சத்தியத்தை பேசி ஆகணும். அது வந்து ரொம்ப அநாகரிகமான ஒரு காரியம். அதை நான் ரொம்ப டீப்பாக பேசலை. ஆக்சுவலாக வந்து எப்படி இருக்கணும்னா, அம்மா வந்து என்ன செய்யணும்னா ஆண் பிள்ளைகளை தொட்டு கட்டி பிடிச்சி அரவணைச்சி, என்ன நம்முடைய மாம்சம் வந்து அன்புக்காக இயங்கும், தொடுதலுக்காக இயங்கும். ஏன் இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க மிஸ் ஆகிறாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் வந்து அந்த பிள்ளைங்களை வந்து தேவ பக்திக்குள்ளே வளர்க்கல, அவங்கள தொடவே மாட்டாங்க. இன்றைக்கி நிறைய அம்மாமாருங்க பிள்ளைங்களை தொடவே மாட்டாங்க, கூச்சப்படுறாங்க. அதுக்கெல்லாம் என்ன கண்ண சிற்றின்பம். அவங்கெல்லாம் இன்னும் அந்த மிருக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பெண் பிள்ளைகளை அப்பா போயிட்டு தொட்டு, அந்த பிள்ளைங்க வந்து அப்பா எதிரவே துணியை மாற்றணும். வெளியே இருக்கிறவங்களாம் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அப்பா அம்மா. நான் என் பிள்ளைங்களாம் சொல்லிக் கொடுப்பேன், வெளியே இருக்கும்போது எப்படி ஷால்லாம் போடணும், வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எப்படி இருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் தம்பிக்கு எதிராக வந்து ஃப்ரீயாக. ஏன்னா நான் சொல்கிறது பேரின்பம். டே நான் துணியை மாற்ற போகிற வெளியே போடா, அண்ணா நான் துணியை மாற்ற போகிற வெளியே போ, அப்படிலாம் வந்து நடக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய அத்துமீறல்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா சிற்றின்பம். இதே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சிற்றின்பம் பேரின்பம். சில பெண்களை பார்த்தீங்கன்னா கணவனை நச்சரிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரிஞ்சு போச்சா? சிற்றின்பத்தில் இருக்கிறாங்க, இன்னும் தேவ அன்புக்குள்ளே பூர்ணமாக போயிட்டாங்கன்னா எதிர்கொண்டு போவார்கள் புருஷனுக்கு அந்த பேரின்பத்துக்குள்ள. ஆமேனா? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? நல்லா கவனிங்க. இப்போது இந்த கனியை ரூபன் தான் கொண்டு வரான், தான் பெத்த பிள்ளை தான் கொண்டு வரான். அப்பா அம்மா வந்து பிள்ளைங்க முன்னாடி கையை பிடிச்சி தோல் மேலே கையை போட்டு நல்லா ஃப்ரீயாக பேசணும். நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவி என்றதை வந்து அந்த பிள்ளைங்களுக்கு தெரியணும். நம்ம ஆட்களுக்கு வந்து கையை பிடிச்சிட்டாலே என்னது மீசை நிறைச்சாலும் ஆசை நிறைக்கு. என்னத்துக்கு மீசைக்கும் ஆசைக்கும் என்னையா சம்மந்தம் இருக்குது? நீங்கள் ஈசாக்கு ரெபேக்காளுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மகிமையாக இருக்கும். நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் கணவன் மனைவி என்பது சத்தியமாக இல்லையா? இதில் என்னத்துக்கு வெக்கம் கூச்சம் எல்லாம்? நான் என்ன சொல்கிறேன்னா, பாருங்க, தவறாக வந்து இன்றைக்கி வந்து தாறுமாறான செக்ஷுவல் இந்த அத்துமீறல் அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. தவிர மற்றபடி ஒரு கணவன் மனைவியாக கை கோத்து கையை பிடிச்சி தேவைப்படும் போது என்ன பண்ணலாம் அதான் செய்யலாம். அதெல்லாம் பிள்ளைங்க எதிராக கை பிடிச்சி நானும் ரூத்தமாக என்ன செய்வோன்னா, நைட்டில் படுக்கும்போது நாங்கள் குடும்ப ஜபம் பண்ணிவிட்டு 2 பேர் கையை பிடிச்சி ஜபம் பண்ணிட்டு தான் படுப்போம். கை பிடிக்கிறது அதே மாதிரி வந்து கை பிடிச்சி பண்ணுறது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்ய ஐக்கியத்தை வந்து எல்லாருக்கும் தாராளமாக தெரியப்படுத்தலாம். நல்லா கவனிக்க. இந்த பேரின்பத்துக்குள்ளே போனவங்க மட்டும்தான் இந்த ஒரு சரியான அந்த பாக்கியம் என்கின்ற அந்த ஹாப்பி, அந்த மகிழ்ச்சிக்குள்ளே போனவங்களால் மட்டும்தான் குடும்பத்தை கரெக்டாக நடத்த முடியும். இதுதான் வீடு. வீட்டுக்குள்ளே தேவன் இருப்பாரே ஆனால் அவர்கள் பாக்கியவான்கள். வேறு ஒன்றுமே கிடையாது. நீ என்ன பெருசபை ஊழியம் செஞ்சு நான் இதை பண்ண போகிறேன், அதை நீ சபையில் செயல்படணும், அது வேறு. ஏன்னா சபை வந்து தேவனுடைய வீடு. இப்போது
ராகேல் லேயாளுக்கு இந்த தூதாயும் பழத்தை கொண்டு வந்தது யார் என்றால் ரூபன். அப்படியானால் தன்னுடைய கணவன், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த நேசத்துக்குள்ள இந்த குடும்பத்தை என்ன செய்யணும்னாக்கா கட்டமைக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் போராட்டத்தில் பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாம் சிற்றின்பத்தில் ஒன்றா இருக்கிறாங்களே தவிர பேரின்பத்தில் ஒன்றா இல்லை. நான் சொல்றது புரிஞ்சு போச்சா? சிற்றின்பம் சிற்றின்பம் ஏதோ ஏதோ கட்டின கடமைக்கு வாழணும். இன்றைக்கி நிறைய பேர் கடன்காரனாக கடன் பிரச்சனையில் இந்த போராட்டத்திலலாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பேரின்பம் கிடையாது. என் தேவன் கொடுத்த என் மனைவி அல்லவா, என் தேவன் கொடுத்த என் கணவன் அல்லவா என்கின்ற அந்த உணர்வு இல்லை. இது யாக்கோபுக்குள்ளே இருந்துச்சு, ராகேலுக்குள்ள ஏற்கனவே இருந்துச்சு. ராகேல் ஒரு மெய்ப்பன். ஆனால் லேயாள் எதிர்மறையாய் உள்ளே குடும்பத்துக்குள்ளே வந்தபடினால் லேயாளுக்குள்ளே இந்த போராட்டம் இருந்தது. ஆனால் லேயாளும் ஒரு கட்டத்தில் தன் புருஷனுக்கு எதிர்கொண்டு போகிற தன்னிடத்திலிருந்து அந்த தூதாயும் அந்த வாசனை வீசக்கூடிய உன்னதப்பாட்டு 7ஆம் அதிகாரம் உன்னதப்பாட்டு இந்த தூதாயும் பழ வாசனையை யார் வீச வேண்டும் என்றால் மணவாட்டி தான் வீச வேண்டும். ஆல்ரெடி அந்த பேரின்பம் மணவாளனுக்குள்ள இருக்க வேண்டும், புருஷனுக்குள்ள இருக்க வேண்டும். அன்னகன் என்கின்ற அனுபவம் அந்த புருஷனுக்குள்ள இருக்க வேண்டும். 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தூதாயும் பழம் வாசனை வீசும். அல்லேலூயா சொல்லாமா? வாசனை என்பது ஜீவ வாசனை. கெட்டு போகிறவர்களும் விசுவாசிக்கிறவர்களும் நான் கெட்டு போகிறவர்களுக்கு மரண வாசனையாகவும் விசுவாசிக்கிறவர்களுக்கு நான் ஜீவ வாசனையாக இருக்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். வாசனை என்பது தன்னுடைய பெருமையை, தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவது. எனக்குள்ள என் மணவாளன் இருக்கிறார் என்கின்ற அந்த வாசனை தூதாயும். இப்போ மணவாட்டி சொல்றா, மணவாளனாகிய கிறிஸ்து இயேசுவை பார்த்து மணவாட்டி சபை சொல்லுகிறாள். நல்லா கவனிங்க, மணவாட்டி சபை தேவனுடைய வீடுதான் மணவாட்டி சபை. இந்த வீட்டுக்குள்ள, இந்த சபைக்குள்ள இருக்கக்கூடிய நாம் மணவாளனை பார்த்து சொல்கிறோம், இந்த தூதாயும் பழம் வாசனை வீசுகிறது. கரங்கள் ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் பேரின்பத்தில் இருக்கிற, உனக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், எதை குறித்த கலங்காதே, சந்தோஷமாயிரு. உனக்கு ஒரு புருஷன் உண்டு, அவர் ஜெயங்கொண்டவர், அவர் சகல அதிகாரம் பெற்றவர், அவர் ராஜாதி ராஜா, அவர் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சலில் வீற்றிருக்கிறவர், அவர் நித்திய ராஜா. அவர் தான் உன் புருஷன் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் என்றால் நீ உன்னிலிருந்து தூதாயும் பழம் வாசனை வீசட்டும். என் புருஷனே, என் மணவாளனே, என் அன்பை பார் என்று. ஏன்னா அவர் ஜெயங்கொண்டவர், புருஷன் ஜெயங்கொண்டவர். ஆமெனா? புருஷன் ஜெயங்கொண்டவர் என்றால் மனைவிக்காக கிரயம் செலுத்தினவர். 14 வருஷம் ஆடு மேய்ச்சி 2 மனைவிகளை கட்டினவர் இந்த யாக்கோபு. கிரயம் செலுத்தி, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, உங்களுக்காக ரத்த சிந்தி சம்பாதித்திருக்கு, நீங்கள் என்னுடையவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ புருஷனாகிய யாக்கோபு தன்னுடைய மனைவிக்காக 7 வருஷம் 14 வருஷம் ஆடு மேய்த்து கிரயம் செலுத்தி ஜெயங்கொண்டவராய் ராஜாதி ராஜாவாய் இந்த யாக்கோபு இருக்கிறார். ஆனால் இந்த லேயாளுக்குள்ள இந்த நேசம் இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருந்தவள் இப்போ யாக்கோபுடைய அன்பை புரிந்தவளாய் தூதாயும் பழம் வாசனை வீசி எதிர்கொண்டு போனால், நாம் எதிர்கொண்டு போகிறோம் நம்முடைய மணவாளனை. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்கொண்டு போகிறோம். இந்த ஆசேருடைய கால் எண்ணெயிலே தோய்த்திருக்கும் ஆசேராகிய சபையே, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற தேவனுடைய புத்திரர் எதிர்கொண்டு போல வாசனை வீசிக்கொண்டு என்னிலிருந்து கிறிஸ்துவின் வாசனை வீச வேண்டும். நான் என் அறிவு, என் ஞானம் வீசக்கூடாது. அல்லேலூயா. ஆசேருடைய கால் எண்ணெயிலே தோய்க்கப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணெயிலே தோய்க்கப்பட்ட பெந்தகோஸ்தே அனுபவம், எதிர்கொண்டு போகிற அனுபவம். இந்த லேயாள் எதிர்கொண்டு போனால் தூதாயும் பழம் வாசனை சபையிலே வீச வேண்டும். இந்த வாசனையில தான் மணவாளன் மயங்கி நிற்க போகிறார். மணவாளன், நீங்கள் உன்னத பாட்டில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேற லெவல். நீங்கள் எனக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா பைபிள் வாசி ஆசையாக உன்னத பாட்டு, நான் உன்னத பாட்டில் மட்டும் 4 பாட்டு எழுதிக்கிறேன். ஆமேனா? அந்த 4 பாட்டம் பார்த்து நைட்டு 2 மணி ஆரம்ப நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பைபிளை மூடுறதுக்கே மனசு இருக்காது. மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம், ரொம்ப டயர்டாக இருக்குன்னா ஏந்து உட்காந்துருவேன். அந்த மாதிரி ஆசையாக இருக்கும் வசனம். அதை தான் அந்த 4 பாடல் அதில் எழுதி நல்லா அந்த பாடல்லாம் நல்லா மகிமையாக இருக்கும். ஆமேனா?
எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தூதாயம் பழம் வாசனை வீசும். ஹல்லேலூயா. லேயாளுக்குள்ள தூதாயம் பழம் வாசனை வீசினது, மணவாளனை எதிர்கொண்டு போனது. ஹல்லேலூயா. ஆமெனா. எத்தனை சந்தோஷமா இருக்குது. ஆமென். தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். நமது வாசல், நல்லா கவனிங்க. நமது எல்லாரும் சொல்லுங்க. நமது வாசல். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இந்த வாசல் என்பது கிறிஸ்து தேவனுடைய வாசல். கிறிஸ்து தேவனுடைய வாசத்தை வீசினவர். என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். நான் யாசித்த செய்யும்படி வரல. ஆமெனா. அம்மா கவனிங்க. வாசல், வாசல் தான் ஜீவன். வாசல் தான் ஜீவன். ஆமென். நமது வாசல்கள் அண்டை. நமது வாசல் என்றால் நீர் தேவனுடைய குமாரன், நான் உம்முடைய மனவாட்டி. நீர் தேவனுடைய வாசல், நான் உம்முடைய வாசல். அதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலி, நல்லா கவனிங்க, என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால், இதான் பிரமாணம், அதுதான் தேவனுடைய வீடு. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு தேவன் சொன்ன காரியம் என்ன? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் நீ என்னுடைய வாசலா இருந்தாய். பிலதெல்பியா சபையின் தூதனே. ஆமென். புரிஞ்சு போச்சா? நமது வாசல்கள் அண்டையிலே தூதாயம் பழம் வாசனை வீசும். நமது வாசல்கள் அண்டையிலே, புரியுதா இல்லையா? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் திறந்த வாசலை உனக்கு முன்ன வைத்திருக்கிறேன், ஒருவனும் இதை பூட்ட மாட்டான். ஆமென் சொல்லுவோமா? அப்போ இங்கே சொல்றார் மனவாட்டி, நமது வாசல் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவிதமான அருமையான கனிகளும் உண்டு. புதிய கனி, பழைய கனி. நேத்து வரைக்கும் உங்க மேல வைத்த அன்பு நேசம் மாறல, அந்த பழைய கனி அப்படியே இருக்கு. இன்னைக்கு புது கனி தான் தூதாயம் வாசனை, மாறாது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அன்புல நிலைத்திருக்கிற, ஆமென், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை, தேவாதி தேவனாக துதிக்கிற அனுபவம் தான் இந்த புதிய ஏற்பாட்டு மனவாட்டி சபை. அங்கே தேவன் சொல்றார், பழைய கனி புதிய கனி, நாளைக்கும் அது கனி கொடுக்கும். அப்போ இந்த மனவாட்டி சபை எப்படி பாடல் பாடுகிறது? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிற 4 ஜீவன்களினுடைய வாழ்க்கை இந்த லேயாளுக்குள்ளே வந்துவிட்டது. இந்த பேரின்பத்துக்குள்ளே இவர்கள் வந்துவிட்டால் இவன் மனசுக்குள்ள மனமகிழ்ச்சி வந்துவிட்டது, பேரின்பம் வந்துவிட்டது. ஆக மனவாட்டிக்குள்ள இந்த புதியவைகளும் பழையவைகளுமான கனிகள் இருக்க வேண்டும். இதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. உங்க வீடு நல்லா கவனிச்சுங்கம்மா, இது தேவனுடைய வீடு. ஆமென். இந்த தேவனுடைய ஜீவவாசல் ஜப வீடு தேவனுடைய வீடு. இந்த தேவனுடைய வீட்டில் அங்கமா இருக்கிற உங்களுடைய வீடு தேவனுடைய வீடு. புரிஞ்சு போச்சா? அதே மாதிரி தனித்தனியா உங்கள் சரீரம் தேவனுடைய வீடு. ஆமென். உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு தனிப்பட்ட அன்பு, உறவு, நேசம், தூதாயம் பழம் வாசனை வீசுகிற அந்த நேசம் இருக்குமேயானால் நீங்கள் தேவனுடைய வீட்டில் ஒரு அங்கமாக இருப்பீர்கள். நீங்கள் தேவனுடைய வீட்டில் அங்கமாக இருக்கிறீங்கன்னா உங்கள் வீடு தேவனுடைய வீடாக, ஒரு சாட்சி உள்ள வீடாக இருக்கும். அப்போது என் நேசரே, மனவாட்டி சொல்லுகிறாள், என் நேசரே அவைகளை உமக்கு லேயாள் எதிர்கொண்டு ஓடுகிறாள். என் நேசரே, எனக்காக கிரயம் செலுத்தி என்னை மனைவியாக்கி கொண்ட என் நேசரே, எனக்காக 7 வருஷம் ஆடு மேய்த்து என்னை உமக்காக மனைவியாக்கி கொண்ட என் நேசரே, உங்களுடைய அருமை தெரியாம 5 பிள்ளைய பெத்தெடுக்கிற வரைக்கும் நான் உங்களை நச்சரித்து கொண்டிருந்தேன். வாயாடி. என்ன ஆடி? வாயாடி. அதுக்கு என்ன காரணம்னா, இவருக்குள்ள அன்பு கிடையாது. யாருக்குள்ள அன்பு இல்லை? அந்த புருஷனுக்குள்ள அன்பு இல்லை. அதான் தான் நிறைய பிரச்சனைகள். ஆனால் அதே சமயம் புருஷனுக்குள்ள அன்பு இருக்கிறது, புருஷனுக்குள்ள பூர்ண அன்பு இருக்கிறது. லேயால் புரிஞ்சு கொள்ள முடியல. எப்படி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போது மனவாட்டி தான் என்ன செய்கிறா அப்படின்னாக்கா, அந்த நேசரை எதிர்கொண்டு போகிறாள். உமக்காக நான் வைத்திருக்கிறேன். இதுதான் இந்த தூதாயம் பழம் வாசனை வீசக்கூடியவள் தான் மனவாட்டி. என் புருஷனே நான் உமக்காக வைத்திருக்கிறேன். இந்த வாசனையில் தான் அவர் மயங்க போகிறார். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நித்திய காலத்துக்கும் நாம
அவர் மேலே வைத்திருக்கிற அந்த நேசத்தில் அவர் மயங்க போகிறார். இந்த வாசனை அவரை மயக்கம். அவர் அவ்வளவு நேசமாக இருக்கிறார் நம்ம மேலே. ஏன் தெரியுமா? நமக்குன்னு ஒரு சொந்தம் பந்தம், அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சின்னு நல்லா உற்றார் உறவினர் இப்படிலாம் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஆண்டவரே, எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நீங்கள் சொல்லாமல் நான் அங்கெல்லாம் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், உமக்கு பிரியமானதாக மாத்திரமே செய்வேன் என்று சொல்லி கர்த்தருக்காக நம்ம வேறு பிரிஞ்சு நிற்கிறோமே, அந்த வாசனை தான் தூதாயும் பழ வாசனை. எந்த ஸ்டேஜிலும் அவரை மறுதலியாமல் அவர் வசனத்தை கை கொள்ளுகிற அந்த வாசனை தான் தூதாயும் பழ வாசனை. என் கர்த்தருக்கு எது பிரியம், என் தேவன் எதில் பிரியப்படுகிறார், என் இயேசு கிறிஸ்து எதிலே மகிமைப்படுகிறார் என்று சொல்லி என் கர்த்தருக்கு எது பிரியமானது என்று பார்த்து இந்த சரீரத்தில் தேவனுடைய வசனம் வெளிப்படுகிறது, அதுதான் தூதாயும் பழ வாசனை. இது எல்லாமே யாக்கோபுடைய வீட்டுக்குள்ள மகிமையாக தேவன் வைத்திருக்கிறார். நம்முடைய வீட்டுக்குள்ளே இந்த மகிமையை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? உங்கள் குடும்பத்துக்குள்ள இந்த பேரின்பம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிற அந்த அனுபவம் தான் அந்த பேரின்பம். தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கும் இந்த தேவனாகிய இயேசு ராஜாவுடைய நாமத்தில் பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிற அந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருந்தால் மட்டுமே நீங்கள் பாக்கியவான்கள். அந்த பேரின்பத்துக்குள்ளே போங்க. நல்லா வீட்டுக்குள்ளே நல்லா பிள்ளைகளை நல்லா ஆராதிக்க வைங்க. நீங்கள் நல்லா தேவனை துதிங்க. கிறிஸ்து இயேசுவை உங்கள் இருதல் தரித்து கொள்ளுங்க. என் இயேசு ராஜனே, இந்த தூதாயும் பழத்தை நான் உமக்காக வைத்திருக்கிறேன் என்கின்ற அந்த அனுபவத்தோடு எப்பொழுதும் இருங்க. ஆமேன் சொல்லாமா? தனிப்பட்ட ரீதியில் நாம தான் தேவனுடைய வீடு. ஏன்னா உங்கள் சரீரம் நான் தங்குற ஆலயம், இது தேவனுடைய வீடு என்று தேவன் சொல்லுகிறார். அதே மாதிரி தேவனை நீங்கள் முழு இருதயத்தோடு துதிக்கிறீர்கள், எப்போதும் தேவனுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறீர்கள். அந்த சந்தோஷம்தான் நீங்கள் தேவனுடைய வீடு என்பதற்கான அடையாளம். உங்கள் வீடு அதே மாதிரி உங்கள் வீடும் தேவனுடைய வீடு. நீங்கள் சபையில் தேவனுடைய வீட்டில் இருக்கிறீங்க. தேவனுடைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வேல்யூ. அதனால் நீங்கள் தேவ சபையில் இருக்கிறதுனால தேவனுக்கு தேவை வீடு. அந்த தேவனுடைய வீட்டில் நீங்கள் சரியாக குடும்பத்தோடு நீங்கள் தேவனை ஆராதிக்கிற ஒரு குடும்பமாக நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் தான் பாக்கியவான்கள், நீங்கள் தான் பரிசுத்தவான்கள். அந்த முதலாவது உயிர்த்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவான் இருக்கிற அந்த ஆசேருடைய ஆசீர்வாதம் அந்த ஆசேருடைய சிரசின் மேலே என்றென்றைக்கும் தங்குவதாக. ஆமேன் சொல்லாமா? இப்போ கடைசியாக ஒரு வசனம் மட்டும், இந்த குடும்பம் எப்படி இருக்கணும் மட்டும் சொல்லிட்டு நம்ம முடிக்கலாம். இதுதான் மணவாட்டிக்கின குடும்பம். கொலோசியர் நிருபம் இந்த குடும்பம் எப்படிப்பட்ட அதிகாரத்தில் நிற்கணும்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. வார்த்தையிலாவது கிரியையிலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நல்லா கவனிங்களேன், இது குடும்பத்துக்கு சொல்றாரு. எப்படியா? நீங்க பேசுற வார்த்தையா இருக்கட்டும், நீங்க செய்கிற செய்கையா இருக்கட்டும், அது எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிதாவாகிய தேவனை நீங்கள் ஸ்தோத்தரித்து, நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரீங்கள் என்பதுதான் பேரின்பம். யாரை ஸ்தோத்தரிக்கிறோம்? எல்லாம் கவனிங்க. முன்னாடி மனிதன் தாம் பெருமைக்கு வாழ்ந்தான், இப்போ தேவனுடைய மகிமைக்கு வாழுகிறான். நீங்க எதை செய்தாலும் உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாகலும் நீ செய்கிற செய்கையா இருக்கட்டும், எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் செய்து, அதுதான் தூதாயும் பழம் வாசனை வீசுகிற அனுபவம். பிதாவாகிய தேவனை எப்பொழுதும் துதிக்கிற அந்த அனுபவம், அதுதான் பேரின்பம். இது இருந்துச்சுன்னா யாருக்கு? மனைவி கணவன் பிள்ளைகளுக்கு இருந்துச்சுன்னா வாசிப்ப 18ஆம் வசனம். மனைவிகளே கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிய முடியுமா? புருஷனை போட்டு கீழே போட்டு மிதிக்கத்தான் முடியும். உண்மையா இல்லையா? புருஷனை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இதெல்லாம் யார் மட்டும்தான் பண்ண முடியும்னா இந்த மனைவி தான் பண்ண முடியும். இப்போ ஏன் இன்னைக்கு வாயை திறந்தாலே நீ வார்த்தையாக இருக்கட்டும் உன் செய்கையாக இருக்கட்டும் வேணும்னே என் புருஷன் என் மேலே அன்பாக இருக்கிறானா செக் பண்ணி பார்த்தே ஆகணும். உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோ, அப்பா எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு முடியல, நீ எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயா அப்படின்னு சொல்லு. நீ போட்டு போத்தின்னு பத்திருப்ப, எழுப்புவார். எழுப்ப மாட்டார். என்னவா பண்ணுற எது பண்ணுற சொல்லிட்டு அப்படிங்க அங்கங்கே போயிட்டு வந்துட்டு ஏதோ வேலைக்கு போயிட்டு வந்து அந்த பிஸியில் ஏதோ கொஞ்சம் வெளிகளே போகிற சொல்லிட்டு போயிட்டாருன்னா முடிஞ்சுது வேலை. நான் ஒருத்தி 10ன்னு இருக்கிறேன்,
இன்னைக்கு எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரம் என்னது, நான் ஒருத்திங்க 10 நிற்கிறேன், நான் எப்போ சாவ போகிறேன், நீ எப்போ 2வது கல்யாணம் பண்ண போகிற, இதுதான் கண்மணி வரும். நான் எப்போ சாவ போகிறேன், நீ எப்போ 2வது கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு பிளானில் இருக்க தெரிஞ்சு போச்சுடா டேய் அப்படின்னு சொல்லி இன்னும் தாறு மாறான இதில் எப்போ பார்த்தாலும் டெஸ்ட் பண்ணிக்கினே இருப்பாங்க. லேயாளுடைய வாழ்க்கையில் 5 பிள்ளையை பெற்றெடுக்கிறது வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அவள் ஆசிரியரை பெற்றெடுத்த அனுபவம் வந்துச்சு. மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிங்கம்மா. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரம்மா. தேவபக்தி உள்ள சந்ததியா அந்த வீடு வேணும் அவருக்கு. யாக்கோபுனுடைய தேவன் கேட்கிறார். யாக்கோபு தான் வீட்டையை கட்டினவர், வேறு யாரும் இல்லை. அதுக்கப்புறம் பெந்தகோஸ்தே சபையில் தான் வந்து பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றவங்க தான் அவங்களுடைய கால் எண்ணெயிலே தோய்க்கப்பட்ட அனுபவத்தில் பிதாவின் சித்தம் செய்கிற அனுபவத்துக்குள்ளே வராங்க. அடுத்தது புருஷர்களே, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். கசங்கவே தேவையில்லை, சும்மா ஒரு வார்த்தை சொன்னவே கசங்கிடுவாங்க. அப்போ என்ன பண்ணனா, எந்த வார்த்தையை நம்ம எப்படி பேசணும்னு ரொம்ப மவனை நீ எங்கே வேணா நீ பெரிய பெரிய ஞானியாக இருப்ப, மவனை நீ எப்படி சொல்கிறது, நீ உன்னை உலகமே புகழும். மவனை பொண்டாட்டிக்கிட்ட வந்தா உன் கை காலெல்லாம் நடுங்கி தான் பேசணும். கொஞ்சம் வார்த்தையை முன்ன பின்ன விட்டுட்டுனா கூட அவனை குடும்பம் காலி. உண்மையா இல்லையா? நீ எங்கே வேணாலும் நீ எப்பேற்பட்ட ஆளனாரும் மனைவி கிட்ட அன்புன்ற ஒரு விஷயத்தை நீ வச்சு நீ பேசலைன்னு வச்சுக்கோ, முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒன்று நீ அன்பாக பேசுறியா இல்லை என்னை கசந்துக்கிறியான்ற பார்வை மட்டும்தான் அங்கே மனைவிக்கு இருக்கும். எப்போ பார்த்தாலும் என்னை கசந்துக்கினே இருக்கிறியே, என்னை நீ புரிஞ்சிக்கவே மாற்றியே, என்ன நீ புரிஞ்சிக்க மாற்றியே, எனக்கு ஏற்ற மாதிரி நடக்கலையே, நீ இதே பண்ணுறியே, அதான் பண்ணுறியே, டப 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 டப. அந்த வீடு முழுக்க அந்த ஆவி தான் இருக்கும், அந்த வார்த்தைகள் தான் இருக்கும். நான் சொல்கிறது உண்மை. அந்த வீடு முழுக்க அந்த ஒரு நச்சரிப்பு தான் இருக்கும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். யாராகிலும் உள்ளே வந்தால் அந்த ஸ்பிரிட் அப்படியே அட்டாக் ஆகும். நான் இன்னொரு விஷயம் சொல்லவா, யார் வீட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது தெரியுமா? நீங்களா கவனமாக இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆவியெல்லாம் தாக்கிடும். நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா இன்னொருத்தருக்காக ஜெபம் பண்ணுவீங்க. நீங்கள் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்று யாராகிலும் உங்களுக்கு வந்து ஜெபம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுருக்கிறீங்கன்னா முதல்ல நீங்கள் சபைக்கு என்ன பண்ணீங்கன்னா தெரிய பண்ணணும். சபைக்கு தெரிய பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண தனியாக ஜெபம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆவி வந்து உங்களை தாக்கிடும். நிறைய பேர் வீழ்ந்து போகிறதுக்கு காரணமெல்லாம் இதுதான். நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுறோம், எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தேவையில்லாம் மூக்கட வாங்கிடுது. அதுக்கான பலன் இருக்கணும். இப்போது பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் நான் இதை துரத்துறேன்னு போகும்போது அந்த பேய் என்ன பண்ணுச்சு, அவங்கள பலாத்காரம் பண்ணுச்சு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது தான் சம்பவம். அதுக்கான கரெக்டான அழைப்பும் பலனும் இருக்கணும். அதனால் வந்து நல்லா கவனமாக இருங்க. அந்தந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என்னென்னலாம் ஆவி இருக்குது. அந்த பெண்ணுடைய அந்த கேரக்டர் தான் அந்த வீடு. அது உள்ளே போனதுமே அது அப்படி அது வேலை செய்யும். அது அடுத்த வசனம் வாசிங்க, 20ஆம் வசனம். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு தாய் தகப்பனு கீழ்ப்படியுது? அப்படி தாய் தகப்பனு கீழ்ப்படிகிற மாதிரி எத்தனை தாய் தகப்பன் வளர்க்குறீங்க? தேவ பக்தி உள்ள சந்ததி அப்படின்னா உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. எத்தனை பிள்ளை இன்னைக்கு தாய் தகப்பனை கனம் பண்ணுது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த பிள்ளைகள் அப்படிப்பட்ட அந்த காரியத்துக்குள்ள வரல. அடுத்தது பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். என்னவா? உங்க பிள்ளைங்க திடனற்று போகாதபடி கோபப்படுத்தாதீங்க. நம்ம ஆட்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா செல்ஃபோனை வச்சு நல்லா அதில் மைண்டை செலுத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதில் மூழ்கி போயிருப்பாங்க. பிள்ளைங்க வந்து என்ன கேட்குது, என்ன பதில் சொல்லணும். இப்போ ஆக்சுவலாக நம்ம செல்ஃபோனை பார்க்கும்போது அதில் ஷார்ட்ஸோ இல்லை ஏதோ ஒரு சோசியல் மீடியாவில் ஏதோ ஒன்று பார்க்கும்போது மன அழுத்தம் ஏற்பட்டுருக்கும் நமக்கு. நல்லா கவனிங்க. ஏன் வந்து இன்றைக்கி இந்த டிப்ரெஷன் ஆகுதுன்னு சொல்கிறேன், கவனிங்க. உலகத்தில் நீங்கள் எவ்வளோ நியூஸை நீங்கள் வாங்குறீங்களோ அவ்வளோக்கு உங்கள் மனசில் போய் பதியுது. ஆமேனா இல்லையா? நல்லா கவனிங்க பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் டிவி பார்க்காதீங்க, சோசியல் மீடியாவில் ரொம்ப போகாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து உங்களுக்கு கசப்பாக தெரியுது. நீங்கள் எவ்வளவு நியூஸை நீங்கள் கேட்குறீங்களோ நம்முடைய மனம் திறந்துருக்குது, அப்படியே வந்து உள்ளே உக்காந்துரும். நம்முடைய மனசாட்சி என்ன பண்ணுன்னா, அவன் வர்றான் எப்படி பண்ணிட்டான், அவன் வர்றான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு நியாயந்து இருக்கும்.
நியாயம் தீர்க்கும்போது அநியாயம் செஞ்சுட்டாங்களே, துரோகம் பண்ணிட்டாங்களே, அங்கே என்ன நடந்துச்சு ஏதுச்சு நமக்கு தெரியாது. அது என்ன பண்ணுன்னா நம்முடைய மனதை வந்து பாதிச்சிடும். பாதித்த உடனே நிறைய தாய் தகவனை பார்த்துருக்குறேன். அவங்க செல்ஃபோனில் பார்த்துட்டு செல்ஃபோனில் முழுகிட்டு அப்படியே பிள்ளைங்க பக்கம் திரும்பி நாய் மாதிரி குறைப்பாங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நியூஸை கேட்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் மனம் பாதிக்கப்படும். உங்களால் பேரின்பமாகிய தேவனை குறித்த அந்த மகிமைக்குள்ளே போக முடியாது. அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணால் கோபம் மூட்டுறது. ஏன் இன்றைக்கி பிள்ளைங்க மேலே கவனம் வச்சு பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு என்ன தேவை, பிள்ளைங்களை எப்படி நடத்தணும், எதுவுமே இன்றைக்கி யோசிக்கிறது இல்லை. வேலைக்கு போகிறேன், பிள்ளைக்கு என்ன வேணும் தூக்கி எடுத்து குத்துட்றேன். நான் சோறு போட வைக்கிறேன் பிள்ளைக்கு, அவள் தான் உன் வேலை. ஏன்னா உன் தேவன் உன் வயிறு. நான் பிள்ளைக்கு சோறு போடலையா, இல்லை பிள்ளைக்கு நான் படிக்க வைக்கலையா, தேவ வசனம் பிள்ளைக்கு போதிக்கலையே, அவங்களுக்கு திடநற்று போகாதபடிக்கு அவங்களை கோபப்படுத்தாதீங்கன்றார் தேவன். இந்த குடும்பத்தினுடைய காரியம். அடுத்தது வேலைக்காரர் சொல்லுவார், அடுத்து எஜமானி எப்படின்னு சொல்லுவார். நீங்கள் வேலை செய்யும் போது மனுஷருக்கு பிரியமாக வேலை செய்யாத, தேவனுக்கு பிரியமாக வேலை செய்ய. தான் தேவனுடைய வீடு. உனக்கு தேவன் கொடுத்த அந்த கம்பெனியில் லாஸ் பண்ணக்கூடாது. நான் எப்படி நான் லாபத்தை கொடுக்கலாம், என் கம்பெனிக்கு எப்படி லாபத்தை. அடுத்த வசனம் வாசி 22. வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்களுக்கு எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். நீங்க ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, இல்லை உங்க கம்பெனிக்கு நீங்க போறீங்கன்னா, எனக்கு வேலை கொடுத்துட்டாரு, நான் வேலை செஞ்சு முடிச்சுட்டு போய் உட்காந்துறேன். உனக்கு உட்காரத்துக்காக சம்பளம் கொடுக்கல, வேலை செய்யறதுக்காக சம்பளம் கொடுக்குறாங்க. அங்கே போயிட்டு துரோகம் பண்ணுறது. போகிற கம்பெனிக்கு கரெக்டாக வேலை செய்யுங்க. ஏன்னா என் எஜமானன் இருக்கிறார், அவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும், என்னை நியாயம் விசாரிக்கிற கணக்கு. இதுதான் வந்து முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவர்கள். எல்லாம் தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். அந்த பார்வையில் நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா அங்கே வேலை செய்ய வேண்டும் என்று. ஏன்னா நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமா செய்யுங்க. நீங்க செய்யற வேலையை நீங்க எந்த கம்பெனியில் வேலை செஞ்சாலும், இல்லை எந்த இடத்துல போய் நீங்க வேலை செஞ்சாலும், அந்த கம்பெனிக்கு உண்மையா அல்லது அந்த எஜமானுக்கு உண்மையா வேலை செய்யுங்க. அங்க போய் ஏமாத்தாதீங்க, கர்த்தர் கணக்கு கேட்பார். அப்போ கவனம் வச்சுங்க. அநியாயம் செய்கிறவன், வாசி 25 வசனம், நீங்க செய்யறது அநியாயம். சூப்பர்வைசர் இல்லை, ஓனர் இல்லை, நான் பார்த்து தூங்குறேன். இல்லைனா சில பேர் கம்பெனியில் திருடின்னு வந்துடுவாங்க, சில பொருள் திருடின்னு வந்துடுவாங்க. நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன், கம்பெனியிலிருந்து ஏதோ ஒரு சம்பளம் போகிறதுல ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா கூட நீ கணக்கு பார்த்து 10 ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சு திருப்பி கொடுத்துடணும். எல்லாத்தையும் கொடுத்து கணக்கு கேட்பார். இதுதான் தேவனுடைய வீடு. சில பேர் என்ன பண்ணால் கம்பெனியில் இருக்கிற பொருட்களை திருடின்னு வர்றது, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை சாதகமாக்கி நாங்கள் ரெண்டகம் பண்ணி நம்ம சொம்படிக்கிறதா சொம்படிக்கிறது. இவங்க வந்து சூப்பர்வைசர் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி மற்றவங்கள பற்றி ஒரு மாதிரிலாம் பேசி அந்த லைனில் போய் இவங்க போய் நின்றுக்கிறது. அநியாயம் செய்தீங்கன்னாக்கா அதுக்கேற்ற பலனை அடைவர்கள், பட்சபாதம் இல்லாமல் தேவன் நியாயந்திருப்பார் என்று சொல்கிறாரு. நடுவு நடும்போது வரப்பு ஓரத்தில் சேர குத்துறது, நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா தூக்கி தூரம் போட்டு வந்துடுது. எல்லாத்தையும் கர்த்தரை பார்த்துக்கிறாரு. களை பறிக்கும் போது அப்போல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம களை பறிக்கும் போது அந்த கோரப்பில் எடுத்து கையில் வச்சுக்கின்னு, என்ன ஒரு ஓனர் தூரந்து பார்ப்பார், கோரப்பில் தான் பெருசு பெருசாக தெரியும். மீதி எல்லாம் காலில் போட்டு அப்படி மெச்சினே போயிட்டு அவன் பயிரில் அவன் களை ஏற்றுட்டோம், நம்ம களை ஏற்றுட்டோம்பா, ஜனங்களாம் களை ஏற்றுக்க சொல்லிட்டு நம்பிக்கையில் வந்து மருந்து போட்டால் மெரிச்சிக்கிற அந்த பில்லெல்லாம் சருன்னு வந்து தலைக்கு அந்த அந்த பயிருக்கு மேலே வந்து நிற்கும். பாவம் வயிறு எரியாது, அவன் கொடுத்த காசு சரிக்குமா? எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்க போகிறீங்க. ஆனால் தேவனுடைய வீடுன்னு போது அந்த அந்த பிரமாணத்துக்குள்ள, அந்த தேவனுடைய சட்டத்திட்டத்துக்குள்ள உட்படுவார்கள். அடுத்தது எஜமான்கள். நீங்க ஒருத்தருக்கு சம்பளம் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, 4 வாசிங்க. எஜமான்களே உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். அல்லேலூயா. எப்படி பண்ணணுமா? அந்த அந்த எஜமான்கள் என்ன செய்யணும்? வேலைக்காரருக்கு கரெக்டாக நீதியை செய்யுங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அவன் கூலியை கொடுத்துரு, அதான் பிரமாணம். ஒருத்தர் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து இப்போ வீடு கட்டுறீங்க, இங்கே ஏதோ வந்து கொத்தனார் வராரு, பாவம் அவர் அன்னாடங்க ஆயிடுச்சு. நீ என்ன பண்ணுறதுனாக்கா, நான் அப்புறமா தரேன்,
இது வேணாலும் நிறுத்தி வைங்க உங்களுக்கு பொருள் வாங்குறதுல. ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு அன்னாடம் கூலியை கொடுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, எஜமான்களே நீங்கள் உங்கள் வேலைக்காரருக்கு நீதி செய்யுங்கன்னு சொல்லிட்டு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன். எல்லாம் சேர்ந்து வாசி 2ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இந்த விழிப்பு தான் தேவனை துதிக்கிற அந்த பேரின்பம். ஆமென் சொல்லாமா? இவங்க எப்பொழுதுமே தேவனை தங்கள் இருதயத்தில் தரித்து கொண்டு, கிறிஸ்து இயேசுவை தங்கள் இருதயத்தில் தரித்து கொண்டு தேவனை எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து கொண்டே இருப்பார்கள். இவங்க தான் தேவனுடைய வீட்டில் இருக்கிறவங்க. இவங்க தான் பாக்கியவான்கள். இவங்களுக்குள்ள மனமகிழ்ச்சி இருந்தால் தானே இவ்வளோத்தையும் உற்சாகமாக செய்வாங்க. மகிழ்ச்சினா ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. பிசாசு செய்கிற ஒரே ஒரு தந்திரமான காரியம் என்னன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் இருதயத்தில் சந்தோஷத்தை அடிப்பான். நல்லா போய்கின்னு இருக்கும், திடீர்னு ஒரு பயத்தையோ திகிலையோ வந்து கொடுப்பான். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஓடி போய் ஜபத்தில் உட்காந்துருங்க. நல்லா ஜபத்தில் உட்காந்து நல்லா கையை தூக்கி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் மனசு பதறும் போது, உங்கள் இருதயத்துக்குள்ள சந்தோஷம் குலையும் போது உடனடியாக போயிட்டு தேவனை நோக்கி பாருங்க. உடனே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்பும்படியாய் தேவன் உங்களை நடத்த வல்லமை உடையவர். அல்லேலூயா. அதில் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள். ஜப சிந்தை தான் துதி. ஜப சிந்தை தான் துதி. அவரையே நினைத்து கொண்டிருங்க. அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக. இப்படிப்பட்டதான மனமகிழ்ச்சி நமக்குள் இருப்போமே ஆனால் அந்த நம் பாக்கியவான்களாக இருப்போம். முதலாம் உயிர்த்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். பிள்ளைகளை இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடத்துங்க. எங்கேயாவது தெருவில் நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், டேய் தெருவில் போகும்போது 10 ரூபா நோட்டோ இல்லை ஏதோ ஒரு காசு பணமோ இருக்குதுன்னா எடுத்துன்னு வருவியா? எடுத்துன்னு வரக்கூடாது. ஏன்? அது உன்னுடையது அல்லன்னு சொல்லிக் கொடுப்பேன். ஆமேனா? பிள்ளைங்களுக்கு எதாவது சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்க, நைஸாக போய் எடுத்து வந்துடுறான், அந்த வீட்டில் போய் எடுத்து வந்துருப்போ. அவங்க போரு பூட்டு இல்லை, அந்த வீட்டுக்கு பூட்டு இல்லை, அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, அவங்க சாயங்காலம் டைம் தான் வருவாங்க, நீ போயிட்டு உள்ளே போயிட்டு எடுத்து வந்துருப்போ அப்படின்னு சொல்லி கொடுத்து பிள்ளைங்களை திருட்டு பிள்ளைங்களா வளர்க்குறது. அதே மாதிரி அப்பா பற்றின ஒரு கெட்ட எண்ணங்கள்லாம் பிள்ளைங்க மனசில் விதைக்கிறது. அதே மாதிரி அம்மா பற்றின கெட்ட எண்ணங்கள்லாம் அந்த பிள்ளைங்க மனசில் விதைக்கிறது. அந்த பிள்ளைங்க எப்படி நிம்மதியாக வளரும்? அந்த பிள்ளைங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க, ஜபத்தை சொல்லிக் கொடுங்க. அந்த பிள்ளைங்களை தேவ பக்தி உள்ள சந்ததியாக பெற்றெடுக்கிறதுக்கு வளர்க்குறதுக்கு பிரயாசப்படுங்க. இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் எப்போதும் விழித்திருங்கள். நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் மனமகிழ்ச்சினால் பூரிப்பாகி எப்போதும் தேவ சமூகத்தை தரிசனம் இருப்பீர்கள். எல்லாம் முழங்கால் படியிடலாம். எல்லா தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, பரலோக தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை முற்றிலுமாக இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.